Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் கடைசி நாள் கூடுகையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 நாட்களும் உங்கள் நடுவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே பிரயோஜனமான எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லா ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டருக்காக, தகப்பனாருக்காய், தாயாருக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் பிலிப் ஃபேமிலிக்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டர் பிரதாப் ஃபேமிலிக்காய் நன்றி, பாஸ்டர் விஜய் ஃபேமிலிக்கு இருப்பது சந்தோஷம். ஆமாம், இவ்வளோ நேரம் ஆராதனை நடத்தினார்கள். ஆமாம், பாஸ்டர் பினு ஃபேமிலிக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளை அழகாக பாடினா கத்த தலைமுறை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். ஆமென் ஆமென். நாம் தலைமுறை ஆண்டோடைய சந்ததிகள் என்று அழைக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. ஆமென். மானிட்டர் எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமென். எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்ம ஆராதனையில் பிரியப்படுகிறவர். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேர் அவருடைய நாமத்து நிமித்தம் கூடுகிறார்களோ நான் அங்கே வருவேன் என்றல்ல, நான் அங்கே இருக்கிறேன் என்றார். ஆமென். அந்த 2 பேர் நல்ல பாட தெரிஞ்சவங்களா பார்க்க மாட்டார். அந்த 2 பேர் நல்ல படித்தவங்களா அப்படி பார்க்க மாட்டார். அந்த 2 பேர் திறமைசாலிகளா அவர் நாமத்து நிமித்தம் இல்லை. பல நேரத்தில் யோசிக்கிறது, பரலோகத்தில் 24 மணி நேரமும் தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆராதனையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே, அவங்க பாடலுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பாடலாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2 பேர் கூடுகிறார்களோ நான் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நடுவில் நான் வந்துடுவேன். ஏன் ஆண்டவர் அதை விட்டுட்டு வாரீங்க? பரலோகத்தில் என்ன கிடையாது தெரியுமா? அங்கே அழுகை கிடையாது, இல்லை பசி கிடையாது, ஆமாம் துன்பம் கிடையாது, கவலை கிடையாது. அங்கே எப்போவுமே மகிழ்ச்சி. ஆமாம், இங்கே எப்போவது மகிழ்ச்சி பெருவிழாலாம் நடக்கும். அங்கே எப்போவுமே மகிழ்ச்சி பெருவிழா தான். அதன் நடுவில் தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஏன் ஆண்டவர் அதெல்லாம் விட்டுட்டு வரார் தெரியுமா? இங்கே கூடுகிற அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் அல்ல. தங்கள் கஷ்டத்தின் நடுவிலும் தங்கள் வேதனை நடுவிலும் அவர் சமூகத்தில் வந்து அவர் நல்லவர்னு பாடுறாங்க பாருங்க. ஹalleluya. அதை பார்த்துட்டு அவருக்கு அந்த ஆராதனையில் இருக்க விருப்பம் இல்லை, அவருக்கு நம்ம ஆராதனையில் இருக்க விருப்பம். இவ்வளோ பெரிய தெய்வத்தை சமீபமாய் கொண்ட வேறு பெரிய சாதி எது? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் அப்படி ஆராதனைக்குள்ள போக விரும்புகிறேன். நான் ஏறெடுக்கிற ஆராதனை என்பது நேற்றைக்கு சொன்னேன், அவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் என்பதை பார்த்தல்ல. ஒன்று, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். 2, எனக்குள் வெளிப்படுகிற நேசம் ஆராதனையாக மாறும். ஆமென். எங்கள் ஊரில் ஒரு போதகர் இருந்தார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியான, வெளியில் யாருக்குமே தெரியாது. பாஸ்டர் லாசர் அவருடைய பேர். மாத்தூர் பக்கத்தில், மாத்தூர் தொட்டிப்பாலம்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் தான் அவர் இருந்தார். அப்போ அவர் ஒரு நாள் எங்கள் அண்ணன் கூட சென்னையில் ஒரு மீட்டிங்காக போயிட்டு திருப்பி வந்து கொண்டிருந்த போது, எங்கள் அண்ணன் அப்போ தான் ஊழியத்தின் ஆரம்பம். அப்போது வந்துட்டு இருக்கும்போது அண்ணன் அப்போ தான் ஸ்டார்டிங் இந்த ஆராதனையெல்லாம் நடத்தி கொண்டிருப்பார். அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க, அண்ணன் கிட்ட கேட்டாங்க, ஆராதனை என்னன்னு கேட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுது? ஏன்னா பேசுகிற ஆள் வந்து PhD முடிச்சூர்ல, ஏன்னா தீர்க்கதரிசி, அவர் பெரிய பரிசுத்தவான். அவர்கிட்ட போய் ஆராதனையை பற்றி வழங்க சொன்னால் என்ன சொல்கிறது? அப்போ அண்ணன் யோசிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னா. ஒன்று அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை, அவர் சமூகத்தில் இருந்து அவர் நடத்தி வந்ததை, அவர் நம்மை தெரிந்தெடுத்ததை, அவர் நம்மை ரட்சித்ததை, அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபையை நினைக்கும் போது
என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது தெரியுமா? அதுதான் உண்மை உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. சும்மா கூட்டத்தோட பாடுறது இல்லைங்க, கூட்டத்தோட ஆடுறது இல்லைங்க. உள்ளம் திறந்து உள்ளத்திலிருந்து அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், என்னை அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யார் உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதனை என் ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்ப ஆராதிக்க விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேணாம். ஹல்லேலூயா. sing hallelujah hallelujah. Oh, we praise your name. Sing once again, hallelujah 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 hallelujah. Oh hallelujah hallelujah. சபை சத்தம் உயர்த்தி ஹalleluya hallelujah. We praise your name. உரகமன ஷாத்துலரோ உம்முடைய பிரசன்னத்தினால் ஆலயம் நிரம்புவதாக. ஹalleluya உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி ஹalleluya. எஸ் எஸ் எஸ். தெய்வ மகிமையினால் தெய்வ பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவீராக, தேவனுக்கேற்ற மகிமை வெளிப்படுவதாக. ஹalleluya ரமலதுரோ. உள்ளத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு ஜீசஸ், நன்றி. அந்த நாமத்தை சொல்லும்போது பலன் உண்டாகட்டும், அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆராதிக்கலாமா சேர்ந்து? ஹalleluya ஹalleluya. ரேமாமாலஷலதுரோ. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் தமது வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்புவாராக. ஹalleluya. மகிமையே சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே, எல்லா கனவு மகிமை எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே. சொல்லுங்க, ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த சபையில என்றென்றும் மாட்சி உமக்கான மாட்சிமை, உமக்கான மகிமை, உமக்கான துதி ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்தும் உண்டாவதாக. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஓ உம்மை எஸ் லார்ட், எஸ் லார்ட். பாடுங்க நீங்க மட்டும். பிதாவே ஆராதிக்கிறோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே இயேசுவே
ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே, அன்பு செய்கின்ற நேசிச்சு வந்திருக்கிறோம்ப்பா. எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆராதனை நேசத்தில் வெளிப்படுகிறதாய் மாறுவதாக. ஓ அன்பு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்தி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. உங்கள் மேல் ஒரு தெய்வ பிரசனம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ பிரசனம். அன்று மோசேயின் கூடாரத்தின் மேல் இறங்கின அதே மேக ஸ்தம்பம், அதே மகிமையின் மேகம் இப்பொழுது உங்கள் மேல, உங்கள் கூடாரத்தின் மேல, இந்த சபையின் மேல மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமன யாவரும் அதை காண்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தினால், கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலை போல் இருக்கிறவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது, உருகி போகிறது, உருகி போகிறது. உன் இருதயத்திலே மலை போல் உயர்ந்திருக்கிற சில சூழ்நிலையை கர்த்தர் உருகி போக பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உருகி போக பண்ணுகிறது. ராமா மாமா துரபா ஷகதரா லீரே ஹந்தலரதரா ரிகமகதரபோ ஷலதரியாதரா லிகேரபோ ஷலதரியாதரா. நீ அவரை நம்பி இருந்தபடியா, நீ அவரையே நம்பி இருந்தபடியா, இதோ உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உனக்கான ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு, உனக்கான ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. ஆமென். அவர் சமூகத்தில் வந்த ஒருவரை அவர் விட்டு கொடுப்பதில்லை. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற என்னை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் நன்றியோடு சொல்ல முடியும்? இன்னைக்கு வரை என்னை விட்டு கொடுக்காம நடத்துகிறவர் அவர் தான். இன்னைக்கு வரை என் கரத்தை விடாமல் நடத்துகிறவர் அவர் தான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை. நான் வழி மாறும் போது, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி, என்னை விட்டு கொடுக்காத. எஸ், என்னை நடத்துகின்ற, என்னை. ஆமென். நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விட்டு கொடுக்காத. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஒரு நாளை அப்பா விட்டு கொடுக்க மாட்டா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தளர்வு வரும்போது, சோர்வு வரும்போது, எப்படி இதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி இதில் நிற்க போகிறேன், அப்படியெல்லாம் என்ன வரும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன செஞ்சிடணும் தெரியுமா? அப்படி அவரை பார்த்துட்டு கையை வைத்து சொல்லணும், என்னை விட்டு கொடுக்க மாட்டார், அவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஏங்க, ஒரு ஆகாருடைய கண்ணீருக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பார்னா, ஆகார் யாருங்க? அவள் ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண், தேவனை அறியாதவள், தேவனை எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியாது. இப்ப பிள்ளையோட ஆபிரகாம் அனுப்பி விட்டுட்டார். நேற்றைய சொன்ன உலகத்துக்கு கொஞ்சம் லிமிட் இருக்கு. ஆபிரகாமுக்கு இப்போ பிள்ளையை அனுப்பி விட்டு தான் ஆகணும். ஆனா ஆபிரகாமுக்கு என்னது மேக்சிமம் செய்ய முடியும்னா ஒரு துருத்தி தண்ணி மட்டும்தான். அதற்கு மேல ஆபிரகாமுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ க்ளோஸா இருக்கட்டும், சொந்த பிள்ளையா இருக்கட்டும், ஆபிரகாமுடைய கரத்தால் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு துருத்தி தண்ணி கொடுக்க முடியும். அந்த துருத்தி தண்ணீர் இருக்கு வரையிலும் ஆகார் பிள்ளையை கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்.
அந்த தண்ணீர் செலவழிந்தது இப்பொழுது தண்ணியில குடிக்கிறதுக்கு. திரும்பி ஆபிரகாம்கிட்ட போக முடியாது. இப்ப பிள்ளை சாகிற நிலைமை. தாய் என்ன பண்ணிட்டானா, பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஓரமா போய் கதறுகிறாள். செபிக்கல, அழுறா. ஆனா அந்த அழுகையை அவர் ஜெபமா பார்த்துட்டாரு. சில நேரத்தில் தேவ சமூகத்தில் உடைஞ்சு வரும்போது நமக்கு ஜெபம் வராதுங்க. அந்த நேரத்தில் ஐயோ இப்ப ஜெபிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அழுக வருதுல, அழுதுருங்க. ஆமே. என் அழுகை பள்ளத்தாக்கையை உருவ நடக்க பண்ணுவார் என் ஆண்டவர். ஆமே. அவர் முன்னாடி அழுக வருதுன்னு அழுதுரும். என் அழுகையையும் விண்ணப்பமாய் பார்க்கிற நல்ல தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் அழுகை எல்லாருக்கும் ஒரே போல பார்க்க முடியாது. என் அழுகை என் வீட்டில் உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. என் அழுகையை என் கூட ஆராதிக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. என் அழுகையை பாஸ்டர் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தரை குறித்து எனக்கு தைரியத்தோடு சொல்ல முடியும், என் அழுகையும் விண்ணப்பமாய் பார்த்து பதில் கொடுக்கிறவர். ஆமென். ஆகாருக்கு இப்ப அழ மட்டும்தான் தெரியும். எப்படி தேவனை கூப்பிடணும்னு தெரியாது. எப்படி தேவனை கூப்பிட்டு செபிக்கணும்னு தெரியாது. கூப்பிட்டா பதில் தருவாரா ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்படி அழுது கொண்டிருந்த ஆகாரை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா கண்ணை திறந்து பாரு, பிள்ளை சத்தத்தை நான் கேட்டேன். இதோ உனக்கு ஒரு நீரூற்று. ஆமென். நீரூற்று. துருத்தி தண்ணி கொடுக்கல, நீரூற்றை ஓப்பன் பண்ணி கொடுக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் திரும்ப அழ வச்சுது. ஆனா அப்பா திறக்கிற ஊற்று உன்னை திரும்ப அழ வைக்காது. எனவே நீ அழ வேண்டியது தேவ சமூகத்தில் அழு. நீ வைக்க வேண்டியது தேவ சமூகத்தில் வை. அவர் உன்னை திரும்பி இதற்காய் அலைய விட மாட்டார். ஆமென். அவர் சமூகத்தில் பதில் கிடைத்த பிறகு மீண்டும் தண்ணீருக்காக அலைய வேண்டிய நிலைமை ஆகாருக்கு வரவில்லை. ஆமென். இன்னைக்கு திரும்ப திரும்ப சில பாதையில நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றால் வைக்க வேண்டிய ஒரு சமூகத்தில் நான் வைக்கலன்னு அர்த்தம். அவன் யார்ட்டையும் ஆண்டவர் வார்த்தை பேசிட்டு இருக்கிறார். நீ வைக்க வேண்டியவற்றை வச்சுட்டேனா மீண்டும் அலைய விட மாட்டார். எல்கானாட்ட நீ அழுறது வர திரும்ப நீ அழுதுதான் ஆகணும்னாலே நான் அப்பா சமூகத்தில் இருதயத்தை ஊட்டிட்டேனா அதன் பிறகு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. ஆமென். காரணம் அவர் யார் தெரியுமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை என்னை விட்டு கொடுக்காதவர், விட்டு எஸ் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சனி. ஓ என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். ஆமென். நான் தலை குனிந்த போது என் கூட வருவார். நான் இருக்கிற இடத்துல, தலை குனிந்த இடத்துல என் தலையை உயர பண்ணுவார். செப்பனியா 3 சொல்லப்பட்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து ஆர்ப்பரி, காரணம் இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். சொல்லிவிட்டு கடைசி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிறவர், அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சில தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உட்கார வச்சிட்டு இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறார் அர்த்தம். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார் என்றால் சில நேரத்தில் சில ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலே தர மாட்டார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே ஒண்ணு என்ன இங்க இருந்து மாத்துங்க, இல்லைன்னா அவங்களை இந்த இடத்தை விட்டு. இந்த ஜெபத்துக்கு பதிலே வராது. அப்படி பதில் வரல, அங்கேதான் கர்த்தர் உங்களை உட்கார வைக்கிறார்னா சந்தோஷமா உட்காருங்க. அதே கண்கள் நடுவில் தான் கர்த்தர் சிலதை செய்ய போறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. ஆமென். என்ன ஆண்டவர் இவ்வளவு கத்தி கத்தி கேட்கிறேன், ஒண்ணு என்ன இந்த இடத்துல இருந்து மாத்துங்க,
அல்லன்னா அவங்களும் அந்த இடத்துல மாற்றவே மாட்டாரு. அந்த இடத்துல கத்துறவங்களை மேன்மைப்படுத்த மாட்டாருன்னா கொண்டு போயிடுவார். ஒன்று உங்களை கொண்டு போவார், இல்லைன்னா அவங்கள கொண்டு போயிடுவார். ஆனால் திரும்ப திரும்ப இந்த ஜபத்துக்கு பதில் வராமல் என்னை அங்கே உட்கார வைக்கிறார்னா அந்த இடம் தான் உங்களுக்கு ரெகோபோத்தாய் மாறப்போகிறது. அந்த இடம் தான் உங்களுக்கு பெத்தேலாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? ஹல்லேலூயா. இப்போ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு தலை குனிந்த இடத்திலே எந்த உங்க சத்தம் கேட்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர் விட்டு கொடுக்க. ஜீசஸ் 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 ஷரபமமலது. ஓ என்னை விட்டு கொடுக்காத, ஓ என்னை நடத்துகின்றவர். ஆமென். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் இன்னைக்கு அவர் தான் என்னை விட்டு கொடுக்கலன்னு சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இப்ப என் கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். ஏன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல? நம்ம என்ன பெர்ஃபெக்டா வாழ்றவங்களா? தினமும் நான் பரிசுத்தமா வாழ்றேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? தினமும் நான் கரெக்டா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? தினமும் நான் வேதத்தை தியானிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நம்ம சைடில் பார்த்தா நம்ம ஒரு பக்கத்திலேயுமே மார்க் கிடையாது நமக்கு. அப்படி இருந்து நம்மளை இன்னைக்கு விட்டு வச்சிருக்கிறார், இந்த தீபத்தை எரிய பண்றார். இப்போ என் கேள்வி, ஏன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொன்னாதான் நான் அடுத்து போவேன். கிருபை, இரக்கம், தயவு, இப்படியே 7 பாயிண்ட் தந்துருவீங்க போல இருக்கேக்கா. ஆமா, தயவு, அன்பு, ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார். வெரி குட். எல்லாருமே செய்தி கொடுக்கலாம் போல இருக்கு. அவருடைய பிள்ளை, ரைட், எல்லாமே ரைட் தான். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த பாடல் பாடும்போதெல்லாம் சொல்லுற வார்த்தை, ஏன் ஆண்டவர் இன்னும் என்னை விட்டு கொடுக்கல? இங்க இருக்கிற எத்தனையோ பேர் எத்தனை சூழ்நிலை இன்னைக்கு கடந்து நிற்கிறீங்க. அக்கினியை கடந்தவர்கள் உண்டு, தண்ணீரை கடந்தவர்கள் உண்டு, யோர்தானை கடந்தவர்கள் உண்டு, செங்கடலை கடந்தவர்கள் உண்டு. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் என்று பார்த்து வந்து எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமாம். அப்படியெல்லாம் தாண்டி ஏன் இன்னைக்கு என்ன வாழ வச்சுட்டு இருக்கிறா? ஒரு நாள் மோசையின் பகுதி ஆண்டவர் தியானிக்க வைத்தார். யாத்திராகம் எடுக்க வேண்டாம், யாத்திராகம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசை சந்திக்கிறார். சந்திச்சு ஆண்டவர் பேசுறார். எகிப்தின் ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தம் என் காதில் கேட்டுச்சுப்பா, உன்னை நான் அனுப்புகிறேன். அப்போ மோசையின் வயது 80. உன்னை நான் அனுப்புகிறேன், நீ போன்னு சொல்லும்போது மோசை உடனே ஓகேலாம் சொல்லலை. மோசையை ரீசன் வைக்கிறார். என்ன ரீசன்? ஆண்டவரே, நான் இதற்கு பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் உன்னை பலப்படுத்தி அனுப்புகிறேன். அடுத்து சொல்கிறார், உங்கள் நாம என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்ல. இன்னும் புரியும்படி சொல்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று போய் சொல்லுன்றார். மோசைக்கு போக விருப்பம் உண்டு, ஆனாலும் மனசு கேட்கல. ஏன்னா 40 வயதில் மோசை எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? அங்கே வாக்கில் வல்லவராக இருந்தார், எல்லாவற்றிலும் கற்று தேறினவராக இருந்தார், அன்னைக்கு பலமுள்ளவராக இருந்தார். அன்னைக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக தன் சகோதரத்தில் போன போது சகோதரர்கள் சொன்னாங்க, ஒன்று எங்களுக்கு அதிகாரியா தலைவனா ஏற்படுத்தினது யார் என்று கேட்டு அவனை தள்ளிட்டான். இப்போ திரும்ப அந்த மோசை இப்போ அங்கே போகிறதுக்கு மோசைக்கு பலன் கிடையாது. ஒன்று வாயில் வார்த்தை இப்போ திக்கி திக்கி வரும். இதெல்லாம் பார்த்துட்டு மோசை வேண்டாம் வேண்டாம் வேண்டானே சொல்றார். அடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்து காமிக்கிறார். 4வது அதிகாரத்தில் கோலை பாம்பா மாற்றி அற்புதத்தை செய்து காமிக்கிறார். கையை பைக்குள்ள போட்டு அற்புதத்தை செய்து காமிக்கிறார். அப்பொழுது மோசை சொல்றார், இல்ல ஆண்டவரே நான் போகலை. சரி, இனி என்ன ரீசன் வைக்கலாம் சொல்லிட்டு மோசை சொல்ற, ஆண்டவர் நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகலும் பேசினதுக்கு பின்பாகலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆண்டவர் உடனே அடுத்த ரிப்ளை கொடுக்குறாரு, ஓ வாயோடு இருந்து நான் பேசுறேன்றாரு. என்ன ஆண்டவர் என்ன சொன்னாலும் விட மாட்டீங்களே. இருந்தாலும் மோசைக்கு போக மனசில் அடுத்து சொல்ற, ஆண்டவரே இதுக்கு போறதுக்கு இன்னைக்கு வேற யாரையாவது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டவருக்கு கோபம் உண்டாகி. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வைத்தார். பைபிள் இல்லை, தேடாதீங்க, தியானிச்சதை சொல்றேன். இப்ப மோசைக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். சரி மோசே, உனக்கு இது வேண்டான்னா நீ எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும். நீ உன் ஜனக்கூட்டத்தில் போய்
வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா. எனக்கு ஆரோன் தேவை கிடையாது. ஆரோன் தேவைன்னா நான் இதுக்கு ஒன்றை தேடி வரப்போகிறேன். வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, நான் அவனை எடுத்து பயன்படுத்துகிறேன், உன்னை நான் விட்டுறேன். மோசைக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஜனக்கூட்டத்தில் ஓடி போகிறார். ஓடி போய் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி கேட்குறாரு, எப்பா என் வயசில் யாராவது உள்ள இருக்கிறீங்களா, என் வயசில் யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி எல்லா வீட்டு கதவையும் தட்டி கேட்குறார். எல்லா வீட்டிலேருந்து வந்து பதில் என்ன தெரியுமா? உன் வயசில் யாரும், உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயசில் யாரும் இல்லை. எல்லா வீட்டு கதையும் தட்டிட்டாரு. இப்போ மோசைக்கு கோவம் வருது. என்ன கோவம் தெரியுமா? நான் பிறந்த வருஷத்தில் நான் மட்டும்தான் பிறந்தேனா பையனா, ஒரு வீட்டில் இல்லைன்றாங்க. கடைசியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு கதவை போய் தட்டுறார். உள்ளேருந்து ஒரு வயசான பாட்டி வெளியில் வராங்க. அந்த பாட்டி என் வயசில் யாராவது இருக்காங்களா பாட்டின்னு கேட்குறேன். அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா உன்னோட மூத்தவன் தான் இருக்கிறான், உன்னோட இளையவன் தான் இருக்கிறான், உன் வயதில் யாரும் இல்லை. இப்போ மோச கோவத்தில் அந்த பாட்டிகிட்ட கேட்குறேன், என்ன பாட்டி நம்ம ஜனக்கூட்டத்தில் இத்தனை ஜனங்கள் இருக்கிறோம், நான் அந்த வருஷத்தில் நான் மட்டும் தான் பையனாக பிறந்தேனா, வேறு யாருமே பிறக்கலையார் கேட்டதும் அந்த பாட்டி ஒரு காரியம் சொன்னாங்க. மோசே, உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நீ வெளியே வந்த அதே நாளில் என் வயிற்றுலேருந்து ஒரு பிள்ளை வெளியில் வந்துச்சு, அதுவும் ஆம்பளை பிள்ளை தான். ஆனால் அன்றைக்கி இந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான். என்ன கட்டளை தெரியுமா? பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் கொல்லப்படணும். உங்கள் அம்மா ஒரு 3 மாதம் ஒன்று வீட்டுக்குள்ளே பொத்தி பாதுகாத்தாக்க தெரியுமா? நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நீ அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சு, கண்டுபிடிச்சு கொண்டுட்டானுங்க. உங்கள் அம்மா ஒரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க தெரியுமா? அதே போல் நீ இப்போ தட்டிட்டு வந்து எத்தனை வீட்டில் அநேக பெற்றோர் செய்து பார்த்தார்கள். நீ இருந்த பெட்டி காக்கப்பட்டுச்சு, மற்ற பெட்டியில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் இருந்ததை கொண்டுட்டான். மோசைக்கு இதை கேட்டுட்டு தாங்க முடியலை. இப்போ ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், ஏன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓடி போகிற ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவரே, நான் பிறந்த வருஷத்தில் நிறைய பசங்க பிறந்திருக்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு இருந்த ராஜா போட்ட கட்டளை நிமித்தம் எல்லா பிள்ளைங்களையும் கொண்டுட்டான் ஆண்டவரே, நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு நிற்கிறேன் ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவர் மோசையை தட்டி சொல்கிறாரு, மோசே நீ தப்பிக்க காரணம் என்ன தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ மோசே கேட்கிறா, ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கல? அன்னைக்கே செத்து இருந்தேனா எனக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காதே. அன்னைக்கு என் ஜீவன் போயிருக்குமானா இந்த 80 வயசுல நான் வனாந்திரத்தில் இருக்க தேவையில்லையே. அன்னைக்கு என் ஜீவன் போயிருக்குமானா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லையே. ஏன் இத்தனை வருஷம் என்ன காத்தீங்க? ஏன் இத்தனை வருஷம் என்ன பாதுகாத்தீங்க? அப்பதான் மோசேட்ட சொல்றார், மோசே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை குறித்து ஒரு திட்டத்தை போட்டுட்டேன். என்ன திட்டம் தெரியுமா? ஒன்றை வச்சுதான் பார்வோன் கூட்டத்தை நான் கலைக்க போறேன். ஒன்றை வச்சுதான் ஒரு கூட்டத்தை ரட்சிக்க போகிறேன். ஒன்றை வச்சுதான் இந்த தேசத்துல சில காரியத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறான்னு சொல்றவங்க, அதுக்கு தான் இந்த தீபத்தை எரிய வைத்திருக்கிறார் சொல்றவங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ராகாபாலா ஷதராதரா ரிமாமாலாதரா. அவர் சும்மா வாழ வச்சிட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஜீவனை தந்தது நான் பரிசுத்தமா வாழ்றதுனால கிடையாது. என் மேல அவர் சில திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஏன் உங்களை எரிய பண்ணி கொண்டிருக்கிறார் சகோதரி? உங்க குடும்பத்தில் ஏன் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறார் சகோதரா? உங்க குடும்பத்தில் நீங்க எரிவது அவசியம். உங்க குடும்பத்தில் நீங்க வாழ்வது அவசியம். உங்க தெருவில் நீங்க வாழ்வது அவசியம். இந்த பட்டணத்தில் நீங்கள் வாழ்வது அவசியம். எத்தனை பேர் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஆமென். கொரோனா 2 அலையை தாண்டி தாங்க நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டோம் இல்ல? மரித்தவர்கள் யாரும் பாவிகள் கிடையாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், எத்தனையோ நல்லவர்கள் மரித்தார்கள். அந்த பரிசுத்தவான்களோடு கூட நம்ம வயசு கம்பேர் பண்ண நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்த இன்னைக்கு வாழ காரணம் நான் பெர்ஃபெக்ட்னால கிடையாது, என் வயசு இவ்வளவு நாள் இருந்தது கிடையாது. என் மேல சில திட்டத்தை வச்சிருக்கிறான், என் மேல சில திட்டத்தை வச்சிருக்கிறான். அதனாலதான் எலியாட்ட வந்து தட்டி சொல்றார், உனக்கு இங்க என்ன காரியம் எலியாவே? ஆண்டவரே எசபேல் என்ன கொல்லுவேன்னு சொல்றா. உன்னை வாழ வைக்கிறதுனா நீ எழுந்து பிரயாணம் பண்ணு. நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கு தான் என்னை வாழ வச்சிட்டு இருக்கிறார். நம்புறவங்க கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சில உள்ளத்தோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சில இரவுகள் நீங்கள் செபித்தது உண்டு, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துருங்க. எதுக்கு இந்த கஷ்டம்? எனக்கு எதுக்கு இந்த பாதையில் நான் நடக்கணும்? எதுக்கு நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கணும்?
எத்தனையோ மரண கண்ணிகளை தாண்டி உன்னை இன்று வாழ வைக்கிறார்னா, அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, தேவன் உங்களை குறித்து சில திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் பாதியில் எழுதப்பட்டது அல்ல. இந்த திட்டம் நீங்கள் கருவில் தோன்றும் முன்னமே எழுதப்பட்டது. இந்த திட்டம் நீங்கள் கருவில் தோன்றும் முன்னமே எழுதப்பட்டது. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? என் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். இதற்காகவே உன்னை இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதற்காகவே உன்னை இதுவரைக்கும் கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. அதனாலதான் மோசே பிறக்கும் போது சட்டம் பிறகுது. ஏன் ஆரோன் பிறக்கும் போது சட்டம் வரல? மோசே பிறக்கும் போது மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை? இந்த மோசே மேலதான் திட்டம் இருக்கிறது. ஆமென். என்னாண்டவரே, சொந்தத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? உன் மேலதான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை விட்டு கொடுக்காமல் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு கொடுக்காமல் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரபா மாமா ஷகதரியாதரா லிகரபல ஷலதரியாதரா. இப்பொழுது நீ ஆராதிக்கும் போது நீ எழுந்து பிரயாணம் பண்ணும்படியான ஒரு பலன், அன்று எலியாவை தட்டி எழுப்பின அதே பலன், உன்னத பலத்தினால் கர்த்தர் உங்களை இடை கட்டுவாராக. நீ எழுந்து பிரயாணம் பண்ணு. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ரபாபாமா ஷகதர் ரிககதரா. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, தலை குனிந்த இடத்தில் கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சர்வீர். ஓ, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் வழி மாறும் போது, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது, ஆமே, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியா. முழு பலத்தோடு கையை தட்டி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சார். ஓ, என்னை விட்டு கொடுக்காதவர். ரபமா ஷகதரா சொல்லு, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேல் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய். நல்ல கைகளை தட்டி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. ஓ, என்னை விட்டு கொடுக்காத. க்ளோரி ஷரகபா லிமரகதரா. பாடுங்க, பாடுங்க, சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடு. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இதற்காகவே கர்த்தர் சில பாதையில் நடத்துகிறார். மோசே, உன்னை காப்பதற்கு காரணம் உண்டு மோசே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு. ரபா ஷகதலரத ரிபமமமலதரோ ஷகதரகமகதரியாத. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவன் நீ. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் மேல் இல்லாத ஒரு அபிஷேகத்தை மோசே உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீ அவருக்கு தேவை மோசே, நீ அவருக்கு தேவை. மோசே டிலே பண்ண எகிப்துல ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய தாமதத்தின் நிமித்தம், தேவ திட்டத்தில் நான் கால் வைக்காமல் தள்ளி போடுவது நிமித்தம் அநேக காரியங்கள் என் குடும்பத்தில், தேசத்தில் வேதனையாய் நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். ராத்திரி நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படி உணர்த்துகிறார். எந்த பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம்,
எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம், உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களை மூடி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துங்க. என்னையும் பார்த்தீங்களே ஆண்டவரே, என்னை இந்த பூமியில பார்த்தீங்களேப்பா. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது இந்த பூமியில என்னையும் கண் நோக்கி பார்த்தேன் தெய்வமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சொந்தங்களுக்கு கூட நான் தேவையில்லைப்பா, என் உறவுகளுக்கு கூட நான் தேவையில்லைப்பா. அநேகர் துடைத்து எறிகிற ஒரு கட்சி போலதான்ப்பா என்னை பயன்படுத்துறாங்க. ஆனா அதன் நடுவில் ஒரு பெரிய திட்டத்தை என் மேல வச்சு, ஆண்டவர் உமக்கென்று நீர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த, ஓ யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே. அவன் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் பாடுகும் அழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே. இயேசுவே நினைத்த நான் சொல்ல, தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேணும்னு சொல்லி எடுக்கிறீங்களே ஆண்டவரே, சேர்த்து கொண்டவரே, அழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதானே. முடிந்ததென்று நினைத்தேன், இன்று வாழ வைத்து அழகு பார்க்கிறவரே, உம்முடைய திட்டங்கள் பெரியதப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் என்னை முன்னறிந்து முன் குறித்து ஒரு விசை கூட தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட இயேசுவே நன்றி, நன்றி. அழகான கண்கள், ஆண்டவர் இன்னைக்கு சிலர் நம்பி இருக்கிறார். இன்னைக்கு உன்னை நம்புறேன்னு ஆண்டவர் சொல்றார். உன்னைதான் நான் நம்பி இருக்கிறேன் மோசே, உன்னைதான் நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்க இந்த ஆராதனை? நான் இருக்கிறேன்ப்பா சொல்லுங்க, நான் இருக்கிறேன்ப்பா. உங்க நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டேன்ப்பா. என் நம்பிக்கை அவர் வெட்கப்பட்டு போக விடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. அவர் சிலரை நம்பி இருக்கிறாருங்க, அவர் சிலரை நம்பி இருக்கிறார். ஏன் இன்னும் தூக்கி எரியல தெரியுமா? ஒரு கவனிங்க, உலகம் என்ன தூக்கி எறியதுக்கு பட்ட பாடு என்பது, அது நிறைய காரியங்களை பார்த்து தூக்கி எறிஞ்சிச்சு. என்ன அவர் தூக்கி எறியதுக்கெல்லாம் டைம் எல்லாம் ஆகாது. ஆமாம், வேதம் சொல்லப்படுகிறது ரோமர் 10:11 நினைக்கிறேன். அவன் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே
தயவையும் காட்டியிருக்கிறார். யார் விழுந்தவர்கள்? விழுந்தவர்கள் தானாய் விழுந்தவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிற தன்னோடு வளர்ந்த கிளையை அவர் நொறுக்கி அதை நொறுக்கி போட்டுட்டு கீழே தூக்கி எறியப்பட்ட வெட்டப்பட்ட கிளையா இருந்த என்னை உங்களை தான் ஒட்டி வச்சிருக்கிறார். ஆமென். மரத்துக்கு கூட வளர்ந்த கிளையை வெட்டுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஒட்டினதை வெட்டி போடுறதுக்கு வெட்ட கூட தேவையில்லை, ஊதுனாலே விழுந்துடும். நம்ம கூட வளர்ந்தவர்கள் அல்ல, நான் ஒட்டப்பட்டவன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15 நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒட்டப்பட்டவன். என்ன முறித்து போடுவதற்கு, என்ன தூக்கி எறிவதற்கு ஆண்டவருக்கு செகண்ட்ல ஆகாது. அப்படி ஒரு நொடி தான் தூக்கி எறியறதுக்கு. ஆனா நான் இவ்வளவு நாள் ஆன பிறகு ஏன் என்ன தூக்கி எறியல தெரியுமா? ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். கடையில் போய் ஒரு பெண்ணு வாங்குறோம். அந்த பெண்ணை வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? ஒரு பெண் 10 ரூபாயா? 10 ரூபா கொடுத்து ஒரு பெண் வாங்குறோம். வீட்டில் வந்து நல்லா பிரயரம் பண்ணிட்டோம் பெண்ணுக்காக. பெண்ணு வாங்கி வீட்டில் வந்து எழுதுகிறோம். பேப்பரில் எழுதி பார்க்குறோம். எழுதலை. நமக்கு தான் தெரியுமே எழுதலைன்னு என்ன செய்வோம்? அடுத்த ஆளுக்கு மேலே இங்கு தெரிக்கிறது வர உதறும். உதறிட்டு திரும்ப எழுதுவோம். எழுதலை. திரும்ப உதறி பார்ப்போம். திரும்ப இந்த ரீஃபில்லாம் கலத்தி கலத்தி உதறி பார்ப்போம். எழுத என்ன செய்வோம்? தூக்கி எறிஞ்சிடும்ல. ஓகே, தூக்கி எறிஞ்சிடும். அடுத்த பெண் வாங்கிக்கலாம். கடையில் போய் அதே போல் ஒரு கீபோர்டு வாங்குறோம். ஓகே, கீபோர்டு வாங்குறோம். வீட்டுக்கு கொண்டு வரோம். பெண்ணுக்கு என்ன ப்ரேயர் பண்ணீங்களோ அதே ப்ரேயர் இந்த கீபோர்டுக்கும் பண்ணுறீங்க. கீபோர்டு பவர் லைன் கொடுத்தாச்சு. அந்த கீபோர்டு ஒரு 80,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாங்கி வீட்டில் வந்து பவர் லைன் கொடுக்குறோம். ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகலை. என்ன செய்வீங்க? நமக்கு தான் அதுலேயும் ட்ரிக்கு தெரியும். அடாப்டர் பின்ன திரும்ப உருவி கொடுத்து பார்ப்போம். அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம திரும்ப கொடுப்போம். ஆன் ஆகலை. என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? பெண்ணும் கடையில் தான் வாங்கினீங்க, கீபோர்டும் கடையில் தான் வாங்கினீங்க. பெண்ணும் ஒர்க் ஆகலை, கீபோர்டும் ஒர்க் ஆகலை. பெண்ணு ஒர்க் ஆகலைன்னு தூக்கி எறிவீர்களா? கீபோர்டு ஒர்க் ஆகலைன்னா கடையில் கொண்டு. இது என்னங்க நியாயம்? ரெண்டுக்குமே விலை கொடுத்தீங்களாங்க. சரி, ஏன் பெண்ணை தூக்கி போட்டது போல இந்த கீபோர்டை தூக்கி போடல? அதுக்கு கொடுத்த கிரயம் ஏன் என்ன அவர் தூக்கி போடல தெரியுமா? 5 10 கொடுத்து வாங்கல, தனது கடைசி சொட்டு ரத்தம் கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது சாதாரணமானது அல்ல. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ராமமலதுரோ யாரும் அறியாத எல்லாத்தையும் மறந்து உங்க கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க, அவரை மட்டும் நினைத்து. எந்த மனுஷனை பார்க்க, எங்களெல்லாம் பார்க்காதீங்க, அவரை மட்டும். யாரும் அறியாத ஓ நன்றாய் அறிந்து தேடி வந்த உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள். Thank you Jesus, thank you Jesus. ஓ வாழ்க யாவும் அழகான உம்மழகா. நன்றியுள்ள இருதயத்தோடு தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட. Hallelujah, thank you Jesus. நல்ல நேசரே, என் மேல உங்க பார்வைப்பட்டதுனால தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு. இயேசுவே உம் அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்ததா. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர்
நீரே என் ஆத்மநேச என் மேல் எவ்வளவன் கூடி என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணை. எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு சொல்ல முடியும்? என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே. சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரே சத்தமாய் ஹalleluya 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 ஹalleluya. ஓ சேதுவரே ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்தி ஹalleluya. எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா ஸ்தோத்திரம் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகும். நாங்கள் சிறுகன் ஆண்டவர். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. உண்மையில் அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது. தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் இருக்கிறது. அவைகள் மாறவில்லை. கர்த்தர் இன்றும் நம்பி இருக்கிறார். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுக ஆண்டவரே. என்ன பேச நீர் சித்தம் வைத்திருக்கிறீர்? நீர் இடைபடும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும். நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி உட்கார். இதனால பேசும்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சத்தமா வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹalleluya. சகலமும் எல்லாமே அவராலும் அவர் மூலமாயும். அடுத்த வார்த்தை என்னது? அவருக்காகவும். ஆமென். சகலமும் அவருக்காக. இந்த பூமியிலே எல்லாவற்றையும் கர்த்தர் தான் படைத்தார். வானம் முதல் நாம் பார்க்கிற ஒவ்வொன்றையும் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாமே கர்த்தர் படைத்தார். படைத்தவைகள் எல்லாமே அவர் மூலமாய் படைக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை அவருக்காக படைக்கப்பட்டது. ஆமென். அப்படியேதான் அவர் யாரையும் படைத்தார் தெரியுமா? ஆமென். என்னை உங்களையும் படைத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையினாலே உருவாக்கின தெய்வம் மனுஷனை மட்டும் வார்த்தையினால் உருவாக்காமல் அவர் முதலாவது தமக்குள்ளே பேசுகிறார். யார் அந்த தமக்குள்ளே பேசுகிற யார்? அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் தமக்குள்ளே பேசி நம்முடைய சாயலாய் ஒருவரை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி வெறுமையாய் வார்த்தையை மட்டும் அனுப்பாமல் அவர் இந்த பூமியிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைத்து சும்மா நீ பிழைத்துக்கோன்னு சொல்லாமல் அவர் தமது சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவன்.
ஆமென். எல்லாமே அவருக்காக உருவாக்கப்பட்டது, எல்லாமே அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது, அவருக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டது. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் ஒவ்வொரு காரியமும் எதற்கு மகிமை கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்காக. இந்த நாள் இந்த வார்த்தை தான் பேசும்படி ஆவியானவர் அதிகமாய் பாரப்படுத்தினார். ஆமென். இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்ததும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல. நீங்க சரியா சுவிசேஷங்களை படிப்பீர்களானால் அவர் பேசின பிரசங்கங்களும் சரி, அவர் செய்த காரியங்களும் சரி, சில அற்புதங்களை சிலருக்கு செய்திருப்பார். ஆனாலும் அந்த அற்புதத்தையும் அவர் ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்று நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அன்றைக்கே அவர் யாரை பார்த்துட்டார்னா, இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிற என்னை உங்களை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கே அவர் யாருக்காக தான் வாழ்ந்தார்னா, எனக்காகவும் உங்களுக்காகவும். இந்த பூமியிலே அவர் வந்தது எனக்காக நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் வாழ்ந்தது எனக்காக, அவர் மரித்தது எனக்காக, அவர் உயிர்த்தது எனக்காக, அவர் இன்றும் ஜீவனோடு இருப்பது எனக்காக. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், எனக்காகவே வந்தார். ஆமென். நேற்று கூட சொன்னேன், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம். அப்படி இருந்த என்ன தமது சமூகத்திலே கிருபையாய் கொண்டு வரும்படி அவர் எடுத்த காரியங்கள், அவர் எடுத்த டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் இருந்தோன்னா நிச்சயமா எடுத்திருக்க மாட்டோங்க. ஆமென். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென், அவர் இறங்கி வந்ததே பெருசு. அவர் இறங்கி வந்ததே. ஆமென். நம்மெல்லாம் நினைக்கிறோம் அவர் பிறந்தார். இல்லை, சுவிசேஷங்களில் 3 சுவிசேஷங்களையும் பிறந்தார்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எழுதும்போது தெளிவாக எழுதிட்டார், அவர் பிறக்கல, அவர் வந்தார். ஆமென். அவர் ஏற்கனவே இருந்தவர், அவர் எனக்காக இந்த பூமியிலே வந்தார். இப்பொழுதும் அவர் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆதியிலே இருந்தவர். அவர் என்னை நினைவு கூர்ந்து இந்த பூமியிலே அவர் என்னை போல ஒருவனாய் வந்ததே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அவர் வந்தது மட்டுமல்லாமல் எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ பிள்ளையே, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு யாராவது சொல்றீங்கன்னா நீங்க சொல்றதுல பெரிய போய் அதுதான். அப்படி ஏதாவது செய்யலைன்னு யாராவது கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று காமிச்சு தரேன், கல்வாரியை மட்டும் பாருங்க. ஆமென். அதை காமிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு மேல அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு மேல அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? கடைசியில் ஒருத்தர் ஈட்டி எடுத்து விழாவில் குத்தி பார்க்கிறான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் ரத்தம் இருந்தது, அது வடிந்து தண்ணி வந்துச்சான். அதன் அடையாளம் என்ன? இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல நம்ம பல நேரத்தில் கல்வாரியில் தொங்கின இயேசுவை நம்ம மறந்து போகிறோம். எப்பதான் ஞாபகப்படுத்தும் தெரியுமா? திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு, இல்லைன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு. குட் ஃப்ரைடே எல்லாம் வந்துடுச்சுன்னா இயேசுவ மாதிரி அன்னைக்கு இல்லை கசப்பு காடியை குடிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அடுத்து இது உயிர்த்தெழுந்த நாள் அன்னைக்கு மொத்தமா தீத்துருவாங்க. அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் நாம் கல்வாரியை நினைக்கிறோமே அன்றி. அதான் அடிக்கடி சொல்ல தேவ பிள்ளைங்க எங்க போனாலும் சொல்லுவேன், நீங்க டெய்லி எதுக்கு நன்றி செலுத்துங்களோ இல்லையோ, தேவன் தந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துங்க. ஆமென். இதை நாம் தேடி பெற்றுக்கொள்ளவில்லை, நம்மை தேடி வந்து கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி ரூத்தினுடைய சரித்திரத்தை நினைத்து பார்ப்பேன். ரூத்து போவாசின் வயலிலத்துக்கு அவள் வர காரணம் என்ன தெரியுமா? அவள் தன் மாமியை பற்றி கொண்டு, தேவனை பற்றி கொண்டு அவள் புறப்பட்டு வருகிறாள். அவள் புறப்பட்டு வந்து இப்பொழுது பெத்லகேமில் வந்ததும் அவளே சொல்லுகிறாள், நான் கதிர் பொறுக்க போகிறேன்,
எந்த வயல் நிலத்தில் எனக்கு தயை கிடைக்குதோ அந்த வயல் நிலத்தில் நான் இப்போ கதிர் பொறுக்கிறேன் என்று சொல்லி அவள் இப்பொழுது ஒரு வயல் நிலத்திற்குள் போகிறாள். வேதம் சொல்லுகிறது 2வது அதிகாரத்தில், தற்செயலாய் அது போவாசினுடைய வயல் நிலமாக இருந்துச்சாம். ஆமே, போவாசின் வயல் நிலத்துக்கு ரூத்தே நீ எப்படி வந்தேன்னு கேட்டா ரூத்து பரசாட்சியை சொல்லுவா. முதல்ல சொல்லுவா, நான் எங்க மாமியை பற்றி கொண்டேன், என் தேவனை பற்றி கொண்டேன், அப்புறம் நான் தற்செயலாய் வந்து போவாசின் வயல் நிலத்தில் வந்துட்டேன். ஆனா நானும் நீங்களும் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல. அவர் ஏற்கனவே முன்குறித்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். தற்செயலாய் வந்தவளே 3வது அதிகாரத்தில் தன் போக்கஸ் எல்லாம் நன்மைக்கு மேல் வைக்கிறதை விட்டு அந்த போவாசின் மேல் வைப்பாளானாள். ஆமென். தற்செயலாய் வந்தவளுக்கு 3வது அதிகாரத்தில் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் யாரா இருக்கிறது தெரியுமா? போவாஸ் கொடுக்கிற நன்மை அல்ல, போவாசாய் மாறினது. தற்செயலாய் வந்தவளுடைய இருதயமே இவ்வளவு மாறுமானால், அவருடைய கிருபையினால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட என் வாழ்க்கை அவருக்காக வாழாமல் யாருக்காக வாழ போகிறேன்? ஆமென். இந்த கடைசி நாட்களிலே அன்பான சபையே, தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான். ஆதியாகமத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியுங்க, அவர் படைத்த எல்லாமே அவருக்கு மகிமை கொடுக்குதுங்க. அவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்பும் அவருக்கு மகிமை கொடுக்குது. அவர் படைத்த வானம் மகிமை கொடுக்குது. அவர் படைத்த மரங்கள் மகிமை கொடுக்குது. அவர் படைத்த மிருகங்கள் அவருக்கான மகிமை கொடுக்குது. அவர் படைத்த பறவைகள் அவருக்கான மகிமை கொடுக்குது. எந்த பறவையும் எந்த மிருகமும், அவர் படைத்த எந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் அவருக்கு மனஸ்தாபத்தை கொடுத்துன்னு பைபிள் சொல்லல. ஆனா நீங்க ஆதியாகமத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும், அவர் ஒரே ஒரு சிருஷ்டிப்பை பார்த்து ரொம்ப மனஸ்தாபப்படுவார். எதுக்கு தெரியுமா? தெரியாம இவனுங்களை படைச்சிட்டேன், தெரியாம படைச்சிட்டேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை கண்டு அவர் வேதனைப்படுகிறார், தேடுறார். ஆதாமை நீ எங்க இருக்கிற? ஆதாமே, ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறாங்க? ஆதாம் ஒளித்திருக்கிறது தெரியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? அவர் தான் எல்லாவற்றையும் அறிகிறவர். அப்படி இருந்தோம் இந்த கேள்வி கேட்க காரணம் என்னன்னா, ஆதாமை எதுக்குன்னு உருவாக்குனாரோ, ஆதாமை எந்த ஸ்தானத்தில் வைத்தாரோ அந்த ஸ்தானத்தில் ஆதாம் இல்லை. தேவன் என்னை உருவாக்கினதின் நோக்கம் எனக்காகவோ அல்லது ஏதோ மனிதர்களுக்காக வாழ அல்ல, அவருக்காக வாழும்படியாய் மாற்றணும். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த செய்தியை அப்படியே கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதில் ஆசீர்வாதம்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் விரும்புகிறது, அவர் நம்பி இருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். மோசே போல சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். யோசேப்பை போல சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எலியாவை போல சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அவருடைய இருதயத்தை சந்தோஷத்தை உண்டாக்குகிறவன். ஆதியாகமத்திலிருந்து அவர் யாரை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறார்? மனுஷனை பார்த்து மட்டும். ஒரே ஒரு நோவா தான் இருந்தார். எத்தனை மனிதர்களை அவர் உருவாக்கினார். ஆனா சந்தோஷத்தை கொடுக்க, நீதிமான இவர் பார்க்க ஒரே ஒரு நோவா தான். ஒரே ஒரு நோவா தான். ஆமென். ஒரே ஒரு மோசே தான். அன்று முதலே அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற கூட்டம் கொஞ்சம் குறைவா தாங்க இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவரிடத்திலிருந்து நன்மை பெற்ற ஜனங்கள் திரளானவர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். அன்றைக்கு அப்பத்தை சாப்பிட்ட அந்த கூட்டத்தில் புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர்? 5000 பேர். இன்னும் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்ற கூட்டத்துக்கு அளவே கிடையாது. ஆனா வேதனை என்ன தெரியுமா? அவர் சிலுவையை சுமக்கும் போது ஒரு ஆளு கூட பக்கத்தில் இல்லைங்க. சிலுவையில் அறையப்படும் போது ஒரே ஒருத்தன் தான் வந்து நிற்கிறான். யார் தெரியுமா? யோவான் மட்டும் வந்து நிற்கிறான். எங்க மீதி உள்ளவங்களை எங்கெங்க போனாங்க? அவர் இருதயத்தை மகிழ்விக்கிற, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவரை போல அவர் எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார், எதற்காக என்னை வாழ வைக்கிறார், எதற்காக என்னை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இதை அறிந்து வாழுகிற கூட்டத்தை அவர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏழு நாட்களிலே அவருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சா? ஏன் அபூர்வமா இருந்துச்சுன்னா, விரும்பி கேட்கிறதற்கான ஒருவனும் இல்லை.
ஏலியின் பிள்ளைகள் போகிற ட்ராக்கை பார்த்துட்டு ஆண்டவர் வார்ன் பண்றார் ஏலி மூலமா. ஆனா ஏலி சும்மா விட்டுட்டு விட்டார். அதோட ஆண்டவர் பேசுறது நிறுத்திட்டார். பிற்பாடு ஒரு சாமுவேல் வளருகிறான். வளர்ந்தது அந்த சாமுவேல்கிட்ட பேச துவங்குகிறார். ஒரு சின்ன பையன் எங்க, அந்த சின்ன பையன் எங்க இருக்கிறான், ஏலி எங்க இருக்கிறாரு. ஆனா அந்த சின்ன பையன் சொல்லும், ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று தன் இருதயத்தை திறந்து அவரிடத்தில் கொடுத்ததும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தாராம். ஆமென். அவருடைய இருதயத்தை திடப்படுத்துகிற, அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒருவன் எழும்பினால் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் இந்த தேசத்திலே மகிமையாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம் நிமித்த கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். நமக்கெல்லாம் என்ன தேவைன்னா, அவர் செய்கிற அற்புதம் தேவை, அவர் செய்கிற நன்மை தேவை, அவர் எனக்கு தர ஆசீர்வாதம் தேவை. ஓகே, என் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்லா பிளஸ் பண்றாரு. நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ செய்கிறா, அதனால அவருக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. தசம பாகம் கொடுப்பீங்களா? அது அவருக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன வேணாலும் அவர் செய்ய ரெடி. அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஏங்க, ஒரு மனுஷன் தன் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு காடை என் வீட்டுக்கு கொண்டு தாரானாலே அவன் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவன் வீட்டு கல்யாணத்துக்கு என் வீட்டு காடு வந்திருக்கணும். சாதாரண ஒரு நன்மை, ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்யறதையே இவ்வளவு எதிர்பார்த்து செய்யற. ஆனால் அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இன்னைக்கு நம்ம கிட்ட நன்மை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா என் கேள்வி, அவர் உங்களை எவ்வளவு பிளஸ் பண்ணணுமோ பிளஸ் பண்ணுவார். நீங்க கேட்கறதுக்கு அதிகமா செய்யட்டும். ஆனால் அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் கொடுக்கிற காணிக்கை இல்லைங்க. ஆமென். நான் ஏதோ சர்ச்சில் டெய்லி வந்து ஆராதிக்கிறதில் அல்ல, இந்த பூமியில நான் அவருக்காய் வாழ்றதா நான் கொடுக்கிற பெரிய நன்றி செல் காணிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்ல, சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக. இந்த பூமியில மனுஷன் தான் சிருஷ்டித்த ஒவ்வொன்றுமே எதற்காய் சிருஷ்டித்தானோ அதை சரியா செயல்படுத்துது. இந்த மைக் யார் கண்டுபிடிச்சா? ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். இந்த ஸ்பீக்கர் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். இந்த ஃபேன் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். லைட் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். அவன் என்ன பர்பஸுக்கு, என்ன திட்டத்துக்கு கண்டுபிடிச்சானோ, இதை இப்படி கண்டுபிடிச்சா இது இப்படி செயல்படும். இது செயல்படும் போது அது என் பேருக்கு கொஞ்சம் பெருமை சேர்க்கும். அந்த பர்பஸோடு அதை கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிக்க அவன் எடுக்கிற பிரயாசம் என்பது கொஞ்சம் கிடையாது. அதை கண்டுபிடிக்க, அதை உருவாக்க அவர் எடுக்கிற அவன் செலவழிக்கிற பணம் என்பது கொஞ்சம் கிடையாது. அப்படி ஜீவனற்ற ஒரு பொருளை உண்டாக்குற அந்த பொருளே தான் கண்டுபிடித்தவன் நோக்கத்தை நிறைவேற்றுமானால், இந்த மைக் எதுக்கு கண்டுபிடிச்சதோ அதுக்கு சரியா செயல்படுது. இந்த ஸ்பீக்கர் எதுக்கு கண்டுபிடிச்சதோ அதுக்கு சரியா செயல்படுது. இந்த கரண்ட், இந்த லைட் எதுக்கு கண்டுபிடிச்சதோ சரியா செயல்படுது. ஒரு ஜீவனற்ற பொருளே ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதின் நோக்கத்தை சரியா செயல்படுத்தும் போது எனக்குள்ள ஆத்மா வைத்திருக்கிறார், என்னை மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார், என்னை அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா வேதனை என்ன தெரியுமா? நாம தான் அதிக வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே அவரிடத்தில் உள்ளதுதான் தேவை, யாருக்கும் அவர் தேவை கிடையாது. எல்லாருக்கும் அவரிடத்தில் உள்ளதுதான் தேவை. 1வது அதிகாரத்தில் அந்நிய தேசத்தாளா இருந்த ரூத் இப்பொழுது போவாசின் வயல் நிலத்துக்கு சொந்தக்காரியா மாறுறா. அந்த வயல் நிலத்தில் அவள் மட்டும்தான் உண்டா? சொந்தம் கொண்டாட எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, அந்த தேசத்து ஸ்திரீகள் உண்டு. இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. ஆனால் வேற யாருக்கும் எழும்பாத ஒரு ஏக்கம் இவளுக்குள் எழும்பினது. அதுதான் எனக்கு போவாஸ் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நன்மைக்காக வருகிற கூட்டம் அதிகம், ஆனா அவருக்காக வருகிற கூட்டம் கொஞ்சம் தான். எனக்கு பேசும்போது உங்களுக்குள்ள கேள்வி எழும்பட்ட, நான் நன்மைக்காக வருகிறேனா அவருக்காக வருகிறேனா? இந்த கடைசி நாட்களிலே நன்மைக்காக வருகிற கூட்டம் தாங்க அதிகம், ஆனால் அவருக்காக நிற்கிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம். தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்குன்னு ஒரு மோசை எழும்பின போதே ஒரு கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படுது. அவருக்குன்னு ஒரு நோவை எழும்பின போது ஒரு குடும்பம் காக்கப்படுது.
அவருக்கு ஒரு ஆள் எழும்பினாலே ஒரு கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படுமானால், அவருக்காக இத்தனை ஜனங்கள் எழும்புவீர்களானால், இந்த கிணத்து கடவு முழுவதையும் கர்த்தர் தமக்கு சொந்தமாக்குவதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மற்ற கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக ஒரு கூட்டம், அவருக்காக ஒரு கூட்டம். ஆமென். தேவன் இதை எதிர்பார்க்கிறார். தேவன் தெரிந்தெடுத்ததும் அதுதான். ஏசாயா 61:3 வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அடுத்த வார்த்தை, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். 3வது வசனம் கடைசி, நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். துயரத்தில் சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய, இதெல்லாம் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? கடைசி ஒரு வார்த்தை இருக்கு, அவர்கள் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்களாக இருப்பார்களா? எனக்கு கர்த்தர் நன்மை செய்வது அதை நான் அனுபவித்துட்டு போறதற்கு மட்டும் கிடையாது. ஆமென். ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு தருவது நான் வாழ்ந்து விட்டு போறதற்காக அல்ல. நீ நல்லா வாழணும் அதுக்காக தான், ஆனா அதற்காக மாத்திரம் அல்ல. அவர் விரும்புகிற காரியம், என் பிள்ளைய நான் இந்த இடத்துல உயர்த்துகிறேன், ஆனால் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல எனக்கு மகிமையை என் பிள்ளை இருப்பா. ஹல்லேலூயா. எனவே தான் 115 சங்கீதம் 1வது வசனம் தாவீது இப்படி சொல்வார், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆமென். உங்க மகிமைக்காக எங்களுக்கு இதை செய்யுங்க, உங்க மகிமைக்காக என்னை இப்படி நடத்துங்க, உங்க மகிமைக்காக என்னை கட்டுங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக என் வாழ்க்கை இருக்குமானால், என் தேவன் என் வாழ்க்கையை செய்வதெல்லாம் ஆச்சரியமானதா இருக்கும். ஆமென். ஆச்சரியமானதா இருக்கும். ஆமென். அவருடைய மகிமைக்காய் நிற்க என்ன செய்யணும்? அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது எப்படி அறிந்து கொள்வது? இந்த நாள் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வைத்து நான் வேகமே ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 1-2 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் இப்பொழுது முட்செடியிலே தரிசனமாகிறார். இப்பொழுது நான் பேச போவது மோசே குறித்தல்ல, இந்த முட்செடி குறித்து பேச போறேன். நாம இந்த பகுதி வந்தாலே மோசே தான் அதிகம் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த முட்செடி, தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரமா இப்பொழுது இந்த முட்செடி இருக்கிறது. ஒன்று நமக்கு நல்லா தெரியுது, இந்த வனாந்திரத்தில் இந்த முட்செடி மட்டும் இல்லை, மேய்ச்சலுக்கான வேற செடிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மோசே எங்க ஆடுகளை மேய்த்து வந்தார். ஆடுகளை மேய்த்து வரார்னா அந்த ஏரியாவில் ஒரு பக்கத்தில் முட்செடி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் மேய்ச்சலுக்கான நல்ல செடிகள் இருக்கிறது. மோசையும் இப்பொழுது எதை தான் தெரிந்தெடுத்திருப்பார், ஆனால் தூரத்திலிருந்து வரும்போது ரெண்டையும் பார்க்கிறார், முட்செடியும் பார்க்கிறார், நல்ல செடிகளை பார்க்கிறார். இப்போ மோசை கண்கள் எதுக்கு மேலே தான் ஃபோக்கஸ் போயிருக்கோன்னா, முட்செடி மேலே இல்லை, நல்ல செடிக்கு மேலே தான். உலகத்தின் பார்வை என்னைக்குமே அப்படிதான். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து தான் உலகம் பார்க்கும். ஆமே. யோபுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கிறத எப்போ தான் நமக்கு தெரியும் தெரியுமா? 42வது அதிகாரத்தில் தான் தெரியும். அது எப்படி வராங்களா? யோபுவை கர்த்தர் எல்லாவற்றிலும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிந்து சொந்தக்காரங்களும் ஆளாளுக்கு ஒரு மோதிரம் செஞ்சுட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாத டைம் ஒரு மோதகம் கூட செஞ்சுட்டு வரல. உலகம் இப்படி தான். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா என் ஃபோன் காலை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட எல்லாம் இருக்கோன்னா வண்டி பிடிச்சி ஆட்கள் வரும். இன்னைக்கு 4 பேர் நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்கனாலே என்கிட்ட ஏதோ நல்லது இருக்கிறதுனால மட்டும்தாங்க.
இப்பொழுது மோசே நல்ல செடிகளை பார்த்துட்டு போறார். இப்போ ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை தெரிந்தெடுக்கணும், ஒரு செடியை தெரிந்தெடுக்கணும். என் ஆண்டோடைய பார்வையை பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். அல்லேலூயா. மோசே நல்ல செடியை தெரிந்தெடுத்துட்டு போகும்போது என் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறான்னா, யாருக்கு வேண்டாத இந்த முட்செடியை தெரிந்தெடுக்கிறார். இந்த முட்செடியை தெரிந்தெடுக்கிறார். இந்த முள் யாரும் விரும்ப மாட்டாங்க, இந்த முள்ளை யாரும் நெருங்கி வரமாட்டாங்க, இந்த முள் யாருக்கும் தேவைப்படாது. ரோஜா பூலையும் எல்லாரும் எதை தான் பார்ப்பாங்க தெரியுமா? ரோஜாவை தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த முள் யாருக்கும் தேவை கிடையாது. அப்படி முள் இருந்தாலே கத்தி எடுத்து ஒரு சீவு, அவ்வளோதான். இல்லை, இந்த முள் யாருக்கும் விருப்பப்படாது. ஆனால் யாருக்கு விருப்பப்படாத இந்த முள்ளு தான் அவருக்கு தேவையா இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் சொல்ல முடியும், இந்த முள்ளை போலதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. யாருக்கு வேண்டாத என்னதான் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை தெரிந்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். முள்ளிட்ட கேட்கலாமா, முள்ளே உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்க நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா முள்ளு சொல்லும், நான் ஒண்ணுமே செய்யல, அவர் கண்களில் கிடைத்த கிருபை. மேவிபோசேத் ராஜாவின் சமூகத்தில் வந்ததும் சொல்லுகிறார், செத்த நாயை போல இருந்த எனக்கு உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. என் தேவன் பாராட்டின தயவுனால்தான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத ஓ நன்றாயறிந்து தேடி வந்த ஆமை உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதா முடிந்ததென்று முடிந்ததென்று. யாருக்கு வேண்டாத இந்த முள்ளு இப்ப அவருக்கு தேவை, அவருக்கு தேவை. உங்களை உலகம் தள்ளுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, பரலோகம் உங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றோம்னு கொஞ்சம் யோசித்தாலே தெரியுங்க. அற்பமான காரியத்துக்கு, சின்ன சின்ன காரியம். பரலோகம் நமக்கு செய்ததை நான் சரியாய் ருசிப்பேனே ஆனால் இந்த உலகம் தரக்கூடிய கவலையில எனக்கு ஃபீலிங்கே வராதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமெனே வரமாட்டேங்குது. பரலோகம் எனக்கு செய்வதை நான் சரியாய் ருசிப்பேனே ஆனால் இந்த உலகம் எனக்கு செய்யற தீமையில எனக்கு ஃபீலிங்கே வராது. ஆமென். இன்னைக்கு அநேக பரலோக நன்மை நான் பெற காரணமே உலகம் எனக்கு செஞ்ச தீமையினால மட்டும். ஆமென். யோசேப்பு சகோதரர் சொல்ல என்ன வார்த்தை சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு நன்மை செய்தார். இன்னைக்கு நான் தேவனை அதிகம் பற்றி கொள்ள காரணம் சில நெருக்கம் தானே. இன்னைக்கு தேவனை நான் தேட காரணம் சில இல்லாய்மை தானே. இன்னைக்கு நான் தேவனை அதிகமாக பற்றி தேவனுடைய நேசத்தை அதிகம் ருசிக்க காரணம் இந்த உலகம் என்னை பகைச்சதுனால தானே. ஹல்லேலூயா. சில இல்லாய்மையின் பாதையில், சில வெறுமையின் பாதையில் இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை நடத்தினதுனால தான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நிலைத்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன் தைரியமா, அநேக காரியங்கள் பரலோகம் எனக்கு செய்வது மேன்மையாய் நான் எப்பொழுது என்ன துவங்கிறேன் தெரியுமா? உலகம் எனக்கு செஞ்ச சில தீமை நிமித்தமா, உலகத்தில் சில இல்லாய்மை எனக்கு வந்ததுனால பரலோகத்திலிருந்து எனக்கு செய்யப்பட்டவைகள் எனக்கு பெரிதாய் தெரிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது முட்செடி கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஒரே ஒரு நோக்கத்திற்காக. இந்த முட்செடியின் மூலம் ஒரு மோசே உருவாக்கணும். இந்த முட்செடியின் வழியாய் ஒரு மோசே உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு தேவ திட்டம். இன்னும் புரியும்படி சொல்லுனா, இந்த முட்செடி மூலமா அவர் மகிமைப்பட விரும்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மகிமைப்பட்டார். எஸ், அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே குறித்து சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், முட்செடியில எழுந்தள்ளின தேவனாலே மோசே திரும்பவும் அனுப்பப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மோசே குறித்த சாட்சி வந்தாலே யார் பேரை வந்துரும் தெரியுமா? இந்த முட்செடி பேரை வந்துடும்.
ஹல்லேலூயா. இந்த முட்செடி பேரை வந்துடும். அப்போ ஒன்று தெரியுது, இந்த முட்செடியை எதுக்கு தெரிந்தெடுத்தாரோ அதை தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை இந்த முட்செடி நிறைவேற்றினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, நம்மளை குறித்து இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாட்சியெல்லாம் வரணும்னு இல்லைங்க. ஆனால் நான் வாஞ்சிக்கிறது, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறது, இந்த ஓட்டம் முடிந்து அப்பா சமூகத்தில் போகும்போது அவர் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், நம்பி தந்ததை நீ முடிச்சிட்டு வந்துட்டப்பான்னு சொன்னா அதுதாங்க எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சாட்சி. அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் மாத்தி இப்படி சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லிடக்கூடாது? என்னை ஏமாத்திட்டியடான்னு சொல்லக்கூடாது. உன்னைதான் நான் நம்பி தெரிந்தெடுத்தேன். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் உன் சொந்தத்தின் நடுவில், உன் குடும்பத்தின் நடுவில் உன்னைதான் முதல்ல தெரிந்தெடுத்தேன். உன் மேலே சில திட்டத்தை வைத்தல அவன் தெரிந்தெடுத்தேன். அப்படி தெரிந்தெடுத்த பிறகு நீ என்னை ஏமாத்திட்டல, இப்படி அவர் சொல்லக்கூடாது. ஆமென். என்னை தெரிந்தெடுத்தது நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். இந்த முட்செடி தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறினது. மோசே உருவாக்கணும்னு நினைத்தார், மோசே உருவாக்கப்பட்டார். இந்த முட்செடியின் மூலமாய் மோசே உருவாக்கப்பட இந்த மோசே இந்த முட்செடியிலே சில காரியத்தை கண்டு கொண்டான். ஆமென். சில காரியத்தை கண்டு கொண்டான். அதுதான் வேகமாக ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த மோசே இந்த முட்செடியின் வழியாய் கர்த்தரை கண்டு கொள்ள காரணம் என்ன? 2வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முதல்ல மோசே எதை பார்க்கிறார் தெரியுமா? இந்த முட்செடியில ஒரு பாதை இப்பொழுது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது என்ன பாதைனா சாதாரண பாதை கிடையாது, அக்கினியின் பாதை. அக்கினியின் பாதை. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த முட்செடியை ஒரு பூச்செடியை ஆண்டவருக்கு மாற்ற முடியுமா? முடியாது. ஒரு கனி மரமா மாற்ற முடியுமா? முடியாது. ஆண்டவர் அதை செய்திருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் அந்த பாதையெல்லாம் அனுமதிக்கல. ஆண்டவர் எந்த பாதையை அனுமதிக்கிறார்னா அக்கினியின் பாதையை அனுமதிக்கிறார். சில அக்கினியின் பாதை அனுமதிக்கிறார். மோசே இப்ப எதை பார்க்கிறார் தெரியுமா? அவர் அனுமதித்த இந்த பாதையில இந்த முட்செடி விழாம நின்றுட்டு இருக்குது. ஆமென். கர்த்தர் பேசுறதை அப்படியே சொல்றேன். ஆண்டவர் இன்றைக்கு என்ன உணர்த்தினது சொல்றேன். அவர் அனுமதித்த பாதையை இந்த முட்செடி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்த மோசே விலகி போகல, இதை பார்த்த மோசே நெருங்கி வருகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை தைரியத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களை நடத்துற பாதையை நீங்க சந்தோஷமா நடப்பீங்கன்னா அதை கண்டு ஒரு கூட்டம் தேவனை தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக போகலாம். தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற சூழ்நிலை, தேவன் உங்களை நடத்துகிற பாதையை நீங்க சந்தோஷமா நடப்பீர்களானால், ஆமென். அப்போ நான் இந்த பாதையில நடக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டுமானால் தேவன் அனுமதித்த பாதைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். தேவன் அனுமதித்த சூழ்நிலைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். இதை பார்க்கணுங்க. மற்றவங்க பார்த்துட்டு சொல்லணும், இவன் எவ்வளோ நம்பி இருக்கிறான், அவரை இவன் எவ்வளோ விசுவாசித்து இருக்கிறான், அவர் எதை அனுமதித்தாலும் இவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறானே. யோபுவின் சாட்சி அதுதானுங்க. யோபு எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஒரே அதிகாரத்தில் எல்லாத்தையும் இழக்கிறாருங்க. அடுத்தடுத்த வசனத்தில் வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தனா வந்து சொல்றான், அது இழந்துட்டு அது போயிடுச்சு, பிள்ளைங்க செத்துட்டாங்க, ஆடு மாடுகள் செத்துட்டு, கழுதை செத்துட்டு, வேலைக்காரிகள் இல்லை. எல்லா இழப்புமே ஒரே அதிகாரத்தில் சந்திக்கிறார் இந்த யோபு. எங்க ஒவ்வொரு 42 அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்தில் இழப்பு வந்தா கூட கொஞ்சம் தாங்கிக்கலாம். இது ஒரே அதிகாரத்தில் அடுத்தடுத்து இழப்பு வருது. இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் செய்தி வந்துன்னா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம செத்துருவோம். ஆனால் யோபு அதை கேட்டுட்டு வருத்தம் இருக்கு, கவலை இருக்குது. ஆனால் அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன் வாயினால, தன்னுடைய வார்த்தையினால அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவன் அனுமதி
இந்த பாதையில நீங்க ஸ்தோத்திரத்தோடு நடப்பீர்களானால், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த பாதையின் வழியாய் சிலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். சிலர் வாழ்க்கையின் வழியாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சில பாதையை சிலர் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். இது எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டார். புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது மரித்த எத்தனையோ பேரை கொண்டு வந்தார்கள் இல்ல. ஒரு ஸ்திரீ வழியிலே அழுது கொண்டே வருகிறாள். காரணம், நம்முடைய பிள்ளை இப்பொழுது அது மரித்து அடக்கம் பண்ணும்படி ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு அந்த வழியில வந்ததும் கேட்கிறார், விசாரிக்கிறார். விசாரித்ததும் அவர் உடனே பாடையை தொடுகிறார். பிள்ளை உடனே முழிக்கிறார் இல்ல. எவரு வீட்டுக்கு போறார், பிள்ளை செத்து கிடக்குது, கையை பிடிக்கிறார், உடனே எழுப்புகிறார். எத்தனையோ மரண சரீரத்தை அவர் உயிரோடு உடனே எழுப்பினார். ஆனா லாசரு வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சு. லாசரு வியாதியா இருக்கும்போது அவருக்கு சொல்லப்பட்டது, அவன் வியாதியா இருக்கும்போதே இயேசுவினிடத்திலே மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், உன் சிநேகிதனாகிய லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஆளை அனுப்பி விடுகிறார்கள். 3வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். உடனே இயேசு போனாரா? போகல. இயேசு போகாம வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள். இதுதான் நமக்கு புரியல. என்ன ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் உடனே அற்புதம் செஞ்சீங்க, எனக்கு வெயிட் பண்றீங்க, டிலே பண்றீங்க, சில பாதையை அனுமதிக்கிறீங்க, சில பாதையை அனுமதிக்கிறீங்க. அவர் வீட்டுக்கு அவன் பாதத்தில் விழுந்ததை போயிட்டீங்க வீட்டுக்கு. அந்த ஸ்திரீ அழுறது நீங்க பார்த்ததுமே போய் தொட்டுட்டீங்க. உம்மிடத்தில் எத்தனையோ பேரை கொண்டு வந்தார்கள், அவங்களுக்கெல்லாம் உடனே அற்புதம் நடந்துச்சு. ஆனா மரியாள் உம்முடைய பாதத்தில் இருந்தவள், மார்த்தாள் உம்மை வீட்டுக்குள் வருந்தி கேட்டுக்கொண்டவள். ஆனா அப்படிப்பட்டவங்க வீட்டில் இப்போ வியாதியா இருக்கிறான்னு சொன்னதும் நீங்க உடனே போவீங்கன்னு பார்த்தா வேதத்தில் அவர் பின்னும் 2 நாள். அப்போ ஒண்ணு தெரியுது, அவர் பர்பஸாவே உட்கார்றார். இப்பொழுது உட்கார ஒரு காரியம் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் லாசரு மரித்து போகிறார். ஆமே. ஏன் ஆண்டவர் சில பாதையில சைலண்டா இருக்கிறார்? இந்த பாதைக்கு உடனே கிரியை செய்வார்னு பார்த்தேன், இந்த பாதையில உடனே ஒரு அற்புதம் நடக்கும்னு பார்த்தேன். ஆனா ஆண்டவர் அதை செய்யலையே. ஏன் எனக்கு செய்யாம சைலண்டா இருக்கிறார்? இந்த 2 வசனங்களுக்கு இடையில் ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிங்கள் 5வது வசனத்தை. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செப்பனியா 3 ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். நேற்றைக்கு ஆராதனையில் சொன்னேன்னு நினைக்கிறேன், மற்றவங்க மேல பாசம் உண்டு, ஆனா உங்க மேல கொஞ்சம் அதிக பாசம். ஆமே. மற்றவங்களை நேசிக்கிறார், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும் இந்த பாதை, உன்னை ரொம்ப நேசிக்கிறார். சிலர் வந்து கேட்பாங்க, ஏன்னா டெய்லி சர்ச்சு போற, நாள் மீட்டிங் வச்சாலும் ஓடிடுற, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா ஓடிடுற, இல்லை என்ன கூட்டம் வச்சாலும் சர்ச்சில் ஓடி போய் முதல் ஆளாக போய் உட்கார்ற. நாங்கள்லாம் அப்படி போகலை. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனையில் போகுது? உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் டிலே பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களை நேசிக்கிறார், என்னை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென்னு சொல்கிறீங்க? உங்களை நேசிக்கிறார், என்னை ரொம்ப நேசிக்கிறார், என்னை ரொம்ப நேசிக்கிறார். நேசிக்கிறவனை உட்கார சில நேரத்தில் சைலண்டாக இருப்பார். அவர் வந்த ஆட்கள்கிட்ட கூட சொல்லி அனுப்பலை, எப்பா இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான், அவன் மறிப்பான். ஆனாலும் சொல்லி விட்டுருந்தா கூட மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் கொஞ்சம் நிம்மதி இருந்திருக்கும்ல. ஆனால் அவங்க கிட்ட கூட சொல்லலை, சீஷர்கள்ட்ட தான் சொல்றார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் இப்படி சொல்லி சீஷர்கள்ட்ட தான் அவர் பேசுறார். அவங்க கிட்ட கூட சொல்லலை. சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டா இருப்பாருங்க. சைலண்டா இருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, முடிவிலே ஒரு மகிமை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். நடத்துகிற பாதையை ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் அனுமதிக்கிற சூழ்நிலை ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹalleluya. அவர் வராமல் போக மாட்டார். நீங்க கூப்பிட்டது உண்மையானால் இந்த பாதை அனுமதித்தவர் நிச்சயம் ஒரு நாள் வருவார். இந்த கண்ணீரை மாற்ற அவர் வருவார். இந்த சூழ்நிலை மாற்ற அவர் வருவார். இந்த கிரியை, இந்த காரியங்களை மாற்ற அவர் வருவார். இப்பொழுது மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. நினைத்த நாட்கள் தாண்டி விட்டது. எதிர்பார்த்த காலங்கள் தாண்டி விட்டது. எதிர்பார்த்த சூழ்நிலை எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, மரியாள் கண்ணுகளை ஏறெடுத்து பார்த்தபோது இயேசு வந்தாராம். இயேசு வந்து, நான் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாய் சொல்லி விடுகிறேன். இப்பொழுது மார்த்தாள் வந்து சொல்ற, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தே ஆனால் இப்படியெல்லாம் நடந்திருக்காதே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உயிரோடு எழும்புவான்ப்பா. மார்த்தாள் உடனே சொல்ற, அது எனக்கு தெரியும் ஆண்டவரே, கடைசி நாட்களில் எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்கன்னு எனக்கு தெரியும். உடனே ஆண்டவர் திட்டலை, நீ விசுவாசிகளை பத்தியா, அதெல்லாம் நான் திரும்ப போற சொல்லலை. ஆண்டவருக்கு நம்ம விசுவாச அளவு நல்லா தெரியுங்க. ஆமென். என்னால் எவ்வளோ விசுவாசிக்க முடியும், எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஆபிரகாமையும் தெரியும், அவருக்கு இந்த டேவிடையும் தெரியும். ஆமென். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்ததை என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டான். அவன் அளவுக்கு தக்கதாய். மார்த்தாள் உடனே திட்டலை. மரியாள் எங்க கூப்பிடுறாரு. மரியாளை வந்து அதே போல சொல்றாங்க. ஆமென். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் லாசரு உயிரோடு எழுப்புறார். இப்பொழுதுதான் ஒரு காரியம் நடக்கிறது. 11வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்ததும் வேதம் சொல்லுகிறது. வாசிகள் 45வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவரு வீட்டில் பிள்ளை எழுப்பும் போது இந்த சாட்சி இல்லை, அந்த பாடையை தொட்டு பையனை எழுப்பும் போது இந்த சாட்சி இல்லை. ஆனா அவரால் ரொம்ப நேசிக்கப்பட்டு சில பாதையில் அனுமதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையின் முடிவில் ஒரு மகிமையான சாட்சி கேட்கப்பட்டது. அதுதான் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தரை அனுமதித்த இந்த சூழ்நிலையின் முடிவில் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள். ஆமென். உங்க சொந்தத்தில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்யறதை கண்டு சில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆண்டவர் சொல்ற காரியம் இதுதான். அவர் அனுமதித்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமா. மோசே என்ன பார்க்கிற இந்த முச்செடியில முதல்ல நீ அது பாருப்பா. அவர் தெரிந்தெடுத்ததும் அவர் ஒரு பாதை அனுமதிக்கிறார். அது சாதாரண பாதை கிடையாது. ஆனால் இந்த முச்செடி வெந்து போகாம சந்தோஷமா. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் கொளுத்திரத்தி நம்மளை கருக பண்ணும். ஆனால் அப்பா கொளுத்திரத்தி என்னை சுத்த பண்ணாய் துலக பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அக்கினியை கொளுத்தினது மோசே அல்ல. இந்த அக்கினியை கொளுத்தினது வேற எந்த மனுஷனும் அல்ல. இந்த அக்கினியை கொளுத்தினது அவர் தான். இன்னைக்கும் சில சோதனையின் பாதையில நான் விழாம நிக்க காரணம், இதை துவங்கினது மனுஷன் அல்ல, இதை துவங்கினது கர்த்தரே. துவக்கினவர் அதை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். திராணிக்கு மேல் அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார். திராணிக்கு மேல் அவர் எதையும் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்றாய் செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்றாய் செய்கிறார். இது எனக்கு சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் தாங்கிடும் தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல வழி செய்வா. ஓ என்னை தப்பி செல்ல. மோசே முதல்ல பார்க்கிறதே அவர் அதுக்கு அனுமதித்த பாதைய சந்தோஷமா. எத்தனை பேர் இப்ப நன்றி செலுத்த முடியும்? உங்க வலது கையை உயர்த்தி உண்மையா மனசார நீங்க என்ன நடத்துற பாதைக்கு நன்றிப்பா சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி. எல்லாத்தையும் சொல்ல ஆனா இதை நம்புறவங்க மட்டும் இது நிமித்தம் சில மகிமை, இது நிமித்தம் சில மகிமை. ஆமென். இதற்கு ஒரு முடிவு இருக்கிறது.
அதன் முடிவு சிலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள், சிலர் தேவனை அறிந்து கொள்ள போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு எந்த பாதையில் நடத்துகிறாரோ ஸ்தோத்திரம். அவர் இன்னைக்கு என் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரோ ஸ்தோத்திரம். அவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரோ ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு என்ன எப்படி வச்சா, எந்த பாதையில் நடத்தினா எனக்கு ஆசீர்வாதமோ அப்படிதான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நான் மற்றவர்களை கண்டு பொறாமைப்பட தேவையில்லை, மற்றவர்களை கண்டு நான் கவலைப்பட தேவையில்லை, மற்றவர்களை மாதிரி எனக்கு இல்லையேன்னு நான் ஏங்க தேவையில்லை. கர்த்தர் என்ன நல்லாதான் நடத்திட்டு இருக்கிறார் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளை பார்க்க மாட்டோம், அடுத்த ஆளை தான் பார்ப்போம். வீடு கட்டினாலும் பேஸ்மெண்ட் நம்ம வீட்டை விட கொஞ்சம் உயர்த்திட்டா. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தகப்பனாரை நான் மறக்கவே மாட்டேன். அவருடைய சாட்சி தான் இன்னைக்கு எங்களெல்லாம் நிற்க வைத்து கொண்டிருக்கிறேன். 19 வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் தேசத்தை எல்லாம் தன் நாட்டை விட்டுட்டு வந்தார்கள். தேவனை அறியாத வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள். 19 வயதில் அவங்களுக்குள்ள ஒரு தேடுதல், உண்மையான தேவன் ஒருவர் இருப்பாரானால் என்று பேசட்டும், அவர் பேசுவாரானால் என் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு தேடுதல். அந்த ராத்திரி கர்த்தர் பேசினார், நீ தேடுகிற மெய்யான தேவன் நான் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பேசினார். எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியாட்டாலும் எங்கள் அப்பா எழுதின பாட்டு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவை கேட்டிருக்கீங்களா? அந்த பாடல் தகப்பனார் எழுதினது. அவங்க 19 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தம் அடுத்த நாளே அவங்க தெருவிலெல்லாம் போய் சொல்ல தொடங்கிட்டாங்க, இயேசு தான் மெய்யான தேவன். இதை சொல்ல துவங்கினது ஊரார் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் ஓவராக படித்ததுனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சொல்லி எல்லாரும் ஊர்லேருந்து ஒதுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்காரங்களும் ஒதுக்கிட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததுனால யாருமே பேச மாட்டாங்க. வீட்டில் அப்பா அம்மா பேச மாட்டாங்க, சகோதரர்கள் பேச மாட்டாங்க. ஸோ மதியானம்லாம் சாப்பாடு என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு பிளேட் சாப்பாடு ஒரு அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க, அதை சாப்பிட்டா உண்டு. அந்த குறிப்பிட்ட நேரம் தாண்டி விட்டதுன்னா அந்த சாப்பாடும் கிடைக்காது. அவங்க எங்கே மீட்டிங் நடந்தாலும் அந்த நாட்களில் நடந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல சாட்சி சொல்ல வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவார்கள், இல்லைன்னா ஆராதிச்சுட்டு வருவாங்க. எங்கே மீட்டிங் நடக்க போயிடுவாங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது. காலையில் அந்த மீட்டிங் போயிட்டு அது முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. திரும்பி வீட்டுக்கு வராங்க, அது குறித்த நேரம் தாண்டிட்டு சாப்பாடு இல்லை. டேபிளில் பார்க்குறாங்க, பிளேட் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு எடுத்து மாற்றிட்டாங்க. சரி கிச்சனில் போய் பாத்திரத்தில் ஏதாவது சாப்பாடு இருக்குதா பார்க்கலாம் சொல்லி கிச்சனில் போய் பார்க்குறாங்க, ஒரு பாத்திரத்துலையுமே சாப்பாடு கிடையாது. வேதனையோடு தங்கி இருக்கிற ரூமில் வந்து அந்த ரூமில் ஒரு மண்பானை, அந்த மண்பானையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு கப் எடுத்தாங்க, அந்த தண்ணீர் எடுத்தாங்க. ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி அப்படி சொல்லலை, நீர் தந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அது சொல்லும்போது அவங்க அழுறாங்களாம். கண்ணீர் அந்த தண்ணீரில் விழுந்துச்சான். சந்தோஷமாக குடித்தார்கள். குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க பலம் அடைச்சிட்டாங்க. அதான் சாப்பாடு இல்லைல்ல, சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈவினிங் கூட்டத்துக்கு போகலாம் சொல்லிட்டு அவங்க சீக்கிரமாகவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாகவே அவங்க அந்த மீட்டிங் போகிறாங்க. அந்த மீட்டிங் ஒரு தெருவுடைய எண்டில் நடக்குது. அந்த தெருவுக்குள்ளே அவங்க காலை எடுத்து வைக்கும்போது அந்த தெருவில் முதல் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒருத்தர் வெளியில் நின்று பார்த்துட்டே இருக்கிறார். அப்பாவை பார்த்தது ஓடி வந்து கேட்குறான், நீ இந்த மீட்டிங் தானே போகிற அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொன்னாங்க. உடனே கையை பிடிச்சி தர 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 தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். எங்கள் அப்பா பயந்துட்டான், ஏன்னா ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக என்ன அடிக்கணும்னு இருக்கிறாங்க. இப்போ இவர் அடிக்க தான் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது அவர் தர தரன் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தன் டைனிங் டேபிளுக்கு முன்னாடி அவங்க அப்பா உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு இலையை விரிக்கிறாரு. இலையை விரிச்சிட்டு கல்யாண வீட்டில் எத்தனை கூட்டு உண்டு எல்லா கூட்டையும் எடுத்து வைக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு இது கனவா நினைவா தெரியல. சோறு விளம்புற எங்கள் அப்பா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஆளை மாற்றிட்டீங்களோ? இல்லை நீ சாப்பிடு அப்படி, முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் பேசலாம் சொல்லி சாப்பாடு 3 குழம்பு கடைசியில் பாயசம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதை எங்கள் அப்பா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஆளை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரியான ஆளை தான் கூப்பிட்டீங்களான்னு கேட்டதும் அந்த ஆள் ஒரு சாட்சி சொன்னார். நேற்றைக்கு ராத்திரி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு யார் முதல்ல வராங்களோ அவங்கள கூப்பிட்டு நீ உன் வீட்டில் விருந்து வைக்கணும்னு சொன்னாராம். என் தகப்பனார் இதை கேட்டதும் அவர்கள் கண்ணீர் அவங்க அழ தொடங்கிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமாங்க. ஒரு நேரம் ஆகாரம் இல்லைன்னு சொல்லி புலம்பவில்லை, கொடுத்த தண்ணீருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் அதோடைய பலனை காண பண்ணினார்.
அதன் பிறகு ஊழியத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார்கள். ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவங்க இருந்த பட்டினிக்கு அளவு கிடையாது, அவங்க இருந்த பசிக்கு அளவு கிடையாது. ஆனால் தலைமுறைகளை கொடுக்க தொடங்கினார், தலைமுறைகளை ஆசீர்வதிக்க தொடங்கினார். இன்னைக்கு நாங்கள் சாட்சியை சொல்கிறோம், நீதிமானுடைய சந்ததியை அவர் அப்பத்துக்கு அலைந்து தெரிய விடவில்லை, அவர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற பாதைக்கு நீங்க நன்றி செலுத்துவீர்களானால் நாளைக்கு உங்கள் தலைமுறை கர்த்தர் கம்பீரமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்களுடைய சாட்சி மட்டுமல்ல, அநேக பெரிய பரிசுத்தவான்களுடைய வீட்டில் போய் நீங்க கேட்ட இதே சாட்சி சொல்லுவார்கள். அநேக ஊழியர்கள்ட்ட போய் கேட்ட இந்த சாட்சி சொல்லுவார்கள். எப்படி இன்னைக்கு உங்க சந்ததியில் ஆசீர்வதிக்க ஈஸியா சிலர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க தெரியுமா? பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, இல்லை அவங்களுக்குள்ள என்ன குறை, அவங்களுக்குள்ள என்ன குறை, எங்க அவன் அதுக்கு முன்பாக அவருடைய பெற்றோரை அவர் நடத்தின பாதை என்பது அவ்வளவு கடினமா நடத்தியிருப்பார். நேற்றைக்கு சொன்னனே, ஆபிரகாம அலைந்து விடுறாரு, நடன்றாரு. ஆபிரகாம் நடந்தது யாரும் பார்க்கலங்க, ஆபிரகாம் நடந்தது யாரும் பார்க்கல. ஆனா ஈசாக்கின் காலத்தில் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை பெலிஸ்தியர் எல்லாருமே பார்க்குறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ற விசேஷமாய் கர்த்தருக்கென்று சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க உண்மையா செய்யுங்க, நன்றியுள்ள இருதயத்தோடு செய்யுங்க. உங்க தலைமுறையை கர்த்தர் வழியில விட மாட்டார், உங்க தலைமுறையை கர்த்தர் தெருவில் விட மாட்டார். நம்புறவங்க மற்ற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னெல்லாம் பெருசா பார்க்குறீங்களே, ஆனால் நான் இன்னைக்கு சாட்சியா சொல்லுவேன், இன்னைக்கு நான் இந்த மேன்மையை பெற காரணம் தேவன் மேன்மேல் வைத்து அழைப்பு கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் தைரியத்தோடு சொல்லுவேன், என் தகப்பனார் செய்த தியாகம், என் தகப்பனார் செய்த கண்ணீர், அவர்கள் வடித்த கண்ணீர் தான் இன்னைக்கு என்ன நிற்க வச்சிட்டு இருக்குது. அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் பெற்றோரை ரொம்ப காயப்படுத்திடாத. உன் பெற்றோருடைய கண்ணீர் தான் உன்னை நாளைக்கு நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறது. ஆமே. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியா பேச பழகிட்டாங்க. உங்களை இதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்பாவை அம்மாவை இதுக்கு தான். நீங்கள் அப்பாவை அம்மாவை இருந்து என்னத்தை செய்ய போறீங்க? ஏதோ ஒரு பிள்ளைக்கு லைஃப்பை பார்த்துட்டு நம்ம பெற்றோரை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபம் ஒன்றை மேன்மைப்படுத்து தம்பி, அந்த ஜெபம் ஒன்றை மேன்மைப்படுத்து தங்கச்சி. சாட்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். ஆமே. பெற்றோருக்கு அன்பா சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு எதை காமிச்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆபிரகாம மாதிரி அவரை காமிச்சு கொடுத்துருங்க. பிள்ளை ஏதாவது கேள்வி கேட்ட சொல்லிருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லிருங்க. ஆமே. எனக்கு இவ்வளவு தான்ப்பா முடியும், ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை நடத்துவார், உன்னை நடத்துவார் சொல்லி கொடுத்துருங்க. நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க யாரை தெரியுதோ இல்லையோ அவரை தெரிஞ்சிட்டா போதுங்க. நம்ம தைரியமா கண்ணை மூடலாம், தைரியத்தோட நிக்கலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமே. ஆண்டவர் டாபிக்கை மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு, சொல்ல விட மாட்டேங்கிறாரு. அவர் அனுமதிக்கிறது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் அனுமதிக்கிறது. ஆமே. ஒரு நாள் இப்படிதான் பல கேள்வியோடு இருந்தேன். சில பாதையின் வழியா கர்த்தர் நடத்தி கொண்டே இருந்தார். திருமணம் முடிந்து 4 வருஷமா எனக்கு பிள்ளை கிடையாது. என் சரீரத்தின் நிலைமை, என் மனைவி சரீரத்தின் நிலைமைக்கு பார்த்தா பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டாக்டரே சொல்லிட்டாங்க, உனக்கு சான்ஸே கிடையாதுட்டாங்க. அப்போ அந்த பாதையில் நிற்கும் போது ரொம்ப உடைஞ்சிச்சேன். ஆண்டவர் உங்களை நம்பிதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்தேன். வார்த்தையை கொடுத்திருக்கிறார், பிள்ளையை தருவேன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனா நாட்கள் போக 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 சரீரத்தின் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ ரொம்ப கதற வச்சுட்டார். அப்போ எனக்கு புரியல, ஏன் இப்படி எல்லாம் நடத்துறாரு. அப்போ பல நேரத்தில் கேள்வி கேட்பேன், இதுக்கு தான் என்னை அழைச்சிங்களா ஆண்டவரே, இப்படி கேவலப்படுத்தி நிறுத்துறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா ஆண்டவரே. இப்படி சொல்லி கேட்டதும் ஆண்டவர் என் கிட்ட சில கேள்வி கேட்டார். ஆமே. ஆண்டவர் முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் உனக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறேன்ல. ஆமா ஆண்டவரே. உன் முன்னாடி மனுஷங்க சில வார்த்தைகள் பேசுறாங்கல்ல. ஆமா ஆண்டவரே. எந்த வார்த்தை நிறைவேறும்னு கேட்டார். உங்ககிட்ட கேட்கிறேன், அவர் உங்களுக்கு வார்த்தை தந்திருக்கிறாரா? இன்னைக்கு மனுஷன் வேற ஒன்று பேசிட்டு இருக்கிறான்ல. ஆண்டவர் கேட்கிற எந்த வார்த்தை நிறைவேறும்? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற நீ? உன்னை பாழான நிலத்திலிருந்து தூக்கி எடுத்தது திரும்ப அந்த இடத்துல கொண்டு விடுவதற்கல்ல. யாக்கோபை பாழான நிலத்திலிருந்து தூக்கி எடுத்து
வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் தெரியுமா? கண்மலை மேல கொண்டு வந்து அவன் கால்களை உறுதிப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன தூக்கி எடுத்தது. ஆமே. அப்போதான் ஒரு நாள் பயங்கர கதறல். இந்த நாள் ஒரு ஊழியர் என்கிட்ட கேட்ட கேள்வி, பொதுவாகவே நம்ம ஊரில் அப்படிதானங்க, ஒரு வயசு தாண்டிச்சுனால இன்னும் மேரேஜ் ஆகலையான்னு கேட்பாங்க. சரி, பெற்றோர் அந்த தொல்லை தாங்க முடியாமல் கட்டி வச்சிருவாங்க. கட்டி முடிச்சு அடுத்த நாளே வந்து கேள்வி, ஏதாவது விசேஷம்? அது என்ன விசேஷம்னு எனக்கு இதுவரை அடுத்த நாளே கேள்வி எழும்பும். அதே போல் எங்களுக்கு கேள்வி எழும்பிச்சு. அது நம்ம ஊழியத்தில் இருக்கிறதுனால பயங்கரமான கேள்வி. அதில் என்னை விட என் மனைவி ரொம்ப, ஏன்னா இந்த காரியத்தில் பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் ஒரு 2 வருஷம்லாம் தாண்டி 3வது வருஷம்லாம் வரும்போது கேள்வி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர் முன்னாடி வச்சிட்டேன். அப்போ தான் ஆண்டவர் பேச தொடங்கினார். அப்போ ஒரு நாள் இந்த ஒரு ஊழியர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், இந்த விசேஷத்தை பற்றி கேட்டுட்டு இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டார். ஏன்னா அது ரொம்ப உடைச்சிருச்சு. இது நடந்தது ஒரு வியாழக்கிழமை 2019 ஈமைனர். அப்போது அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில், அப்போ எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சாட்டர்டே தான் இருந்துச்சு. அந்த சண்டே எங்கள் அண்ணன் ஊரில் கிடையாது, நான் தான் செய்தி கொடுக்கணும். அப்போ செய்தி எடுக்கலாம் சொல்லிட்டு நான் பைபிள்லாம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறேன். எங்கள் வீடு கீழே, மேலே சர்ச். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், நான் மேலே போய் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வரேம்மா, செய்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி நான் சொல்லிவிட்டு நான் மேலே போகும்போது என் ஒய்ஃபை சொன்னேன், இல்லை நானும் வரேன், நம்ம சேர்ந்து போய் செபிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமா போகிறோம். சரி, இது ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரம். நான் போகிறதே செய்தி எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் நேரம் ஆராதிச்சுட்டு செய்தி எடுக்கும். அதே போல் ஒரு கீபோர்டு இருக்குது, கீபோர்டு எடுத்து வச்சுட்டு அப்படி செய்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்ஷிப் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன். ஒன்றுமே ஓடலை. அப்படியே ஒரு வேதனை அப்படியே இருதயத்தில் அப்படி அழுத்துது. இந்த நாள் கேட்ட அந்த கேள்வி, ஆண்டவர்கிட்ட கத்துறேன், ஆண்டவரே நீங்கள் தருவேன்னு சொல்லுங்க, தரமாட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் உங்களை திட்டேன் ஆண்டவர், நான் உங்களை வெறுத்துட்டுலாம் போக மாட்டேன் ஆண்டவரே, ஆனால் தருவேன்னு சொல்லிட்டு இப்படி நடத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். கதறல் எப்படி மாறிச்சுன்னா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். இப்படி கத்துறேன். எனக்கு தெரியல, நான் பாட்டா பாடுறேன். இந்த வார்த்தைகள் என் இருதயத்துல கதறலா எழும்புது. அது ஒரு டியூனா வருதுன்னு எனக்கு தெரியலங்க. என் மனைவி இதை கேட்டுட்டு அவ இன்னும் அழுறா. முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்திட்டாரு. ஆனால் அன்னைக்கு செய்தி எடுக்கல, அடுத்த நாள் தான் எடுக்க வைத்தார் ஆண்டவர். கொஞ்ச நேரத்தில் பலன் அடைந்து நான் சரி நம்ம கீழே போகலாம் சொல்லிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் கேட்குறா, அது யாருக்கு பாட்டு அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், பாட்டா? என்ன பாட்டு? இல்லை இப்போ தான் நீங்கள் பாட்டிங்களே ஒரு பாட்டு, அற்புதம் செய்யும். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அது ஒரு பாட்டை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. என் கதறலை ஒரு டியூனாக போட்டு ஆண்டவர் அதை பாட வச்சுட்டாரு. உடனே எனக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, இந்த வாரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அந்த பாடலே பாடி ஆராதிக்கிறேன். பாடும்போதே ஒரு தெய்வ பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடுது. எனக்கு ஃபீல் ஆகுது, ஆண்டவர் ஏதோ ஒரு கிரியை நடப்பிக்கிறார். சில உள்ளங்கள்லாம் உடைந்து அழுறாங்க. அந்த பாட்டு மட்டுமே கொஞ்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே பாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் ஏதோ ஒன்று இந்த வாரத்தில் செய்ய போறாட்டு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடக்கலை. 2 வாரம் ஆகுது, 3 வாரம் ஆகுது. 3வது வாரம்லாம் தாண்டும் போது எனக்கு சிலர் மெசேஜ் பண்ண தொடங்கினாங்க, பாஸ்டர் இந்த வாரம் சர்வீஸை நாங்கள் அட்டன் பண்ணோம் ஆன்லைனில், இந்த ஆராதனை கவனித்தோம், அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்களே, அந்த பாட்டை கேட்டு நாங்களும் பாடி ஆராதித்தோம். இத்தனை வருஷம் பிள்ளைக்காய் காத்திருந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். இத்தனை வருஷம் பிள்ளைக்காய் காத்திருந்தோம், கர்த்தர் எங்களை பிளஸ் பண்ணார். இப்படிப்பட்ட சாட்சியை கேட்க வைச்சார். கேட்டதும் பயங்கர பலன் வந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் செம்ம கோவம் வந்துச்சு. என்ன கோவம் தெரியுமா? கத்துனது நான், ஆண்டவர் கொடுத்தது அவங்களுக்கு. எப்படிங்க இருக்கும்? அதே அடிக்கடி சொல்லுவோம், நம்ம ஃபெயில் ஆனால் கூட ஃபீல் பண்ண மாட்டோம், ஆனால் பக்கத்தில் இருக்க பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு. அதனாலே பேப்பர் கிடைச்சோடனே நம்ம பேப்பர் பார்க்குறோமோ இல்லையோ, பக்கத்து பேப்பரை தான் பார்ப்போம். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே என் கேட்டகரி பார்த்து அப்படிதான் கோவத்தில் ஆண்டவருக்கு, என்ன ஆண்டவரை நியாயம் அது? கத்துனது நான், அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, அட்லீஸ்ட் என் சரீரத்தின் நிலைமையை மாற்றுங்க. பலவீனம் நாளுக்கு நாள் பலவீனமாக தான் இருக்குது.
கொஞ்சம் பலவீனத்தை மாற்றினாலாவது ரைட்டு, எதுவுமே மாறலையா ஆண்டவரே. அப்போதான் தலையில் தட்டின மாதிரி தட்டிட்டு கேட்டார், ஏ நீ கத்துனதை ஒரு பாட்டாக மாற்றி அந்த பாட்டு இத்தனை பேர் ஆசீர்வதிக்கணும், உனக்கு நான் செய்ய மாட்டேனான்னு கேட்டார். உனக்கு நான் செய்ய மாட்டேன். அப்போதான் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து சொன்னேன், ஆண்டவரே இனி எனக்கு இப்போ செய்யுங்க, இந்த மாசத்துல செய்யுங்கன்னு கேட்க மாட்டேன். உங்களுக்கு எப்போ செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன். அன்னைக்கு புரியலை. அடுத்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனி யாராவது அவன்கிட்ட பிள்ளைய பற்றி கேட்டாங்கன்னா நீ தைரியமாக என்னை பற்றி சொல்லுனாரு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, 2 வருஷம் 3 வருஷம் தாண்டும் போது எனக்கு தெரியும் சிலரை பார்த்தாலே இந்த கேள்வி தான் என்கிட்ட கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுனால நான் மறைஞ்சு போவேன். என்கிட்ட அவங்க பேசிடக்கூடாது, என்கிட்ட இந்த கேள்வி அவங்க கேட்டுறக்கூடாது அப்படி சொல்லி நான் மறைஞ்சு போவேன். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, இனி நீ மறையக்கூடாது, உனக்கு வார்த்தையை தந்தது நான் தானே, நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லினார். ஆனால் ஆண்டவர் இப்படி செக் வைப்பார்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாளே அந்த பாஸ்டர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார் ஆண்டவர். அவரும் வந்தது கூசாமல் கேட்டார், இன்னும் ஏதாவது விசேஷம் இருக்குதான். ஆனால் அன்னைக்கு நான் வெக்கப்படல, மறையலை, நின்றுட்டு சொன்னேன், சீக்கிரத்தில் ஆடு வெட்டி விருந்து வைக்கிறேனே. இது நடந்தது 2019 ஏப்ரல் மாதம். 2019 அக்டோபரில் கர்த்தர் நினைத்தருளினார். 2020 ஜூலை 4ஆம் தேதி அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் சில பாதையில் நடத்தும் போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் விசுவாச அறிக்கை. நான் எவ்வளோ விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறேனோ நான் காத்திருக்கிற நன்மை சீக்கிரம் என் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். பாதை என்னங்கிறது பார்க்காதீங்க, வார்த்தை இருக்குதா சொல்லிட்டே இருங்க. கேட்பாங்க, என்ன தைரியத்தில் நீ இன்னும் இருக்கிறேன்னு கேட்டால் சொல்லுங்க, என் பலத்தை நம்பி இல்லை, அவர் பலத்தை நம்பி காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன நடத்துகிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான். ஓ அற்புதம் செய்யுங்கப்பா, ஆமென் ஜீசஸ் உம்மைத்தான். ஆமென் ஹல்லேலூயா. அன்னைக்கு புரியல, கதர்னேன். ஆனா இன்னைக்கு அப்படியே மாத்திட்டாரு. முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார், அடுத்து ஒரே 1.5 வருஷத்துல ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தார். வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளை 2வது பிள்ளை பிறக்கும் போதுதான் சில காரியத்தை ஆண்டவர் நடத்தி வந்து பாதி திருப்பி பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும். ஏங்க இன்னைக்கு நடத்துறது புரியல, ஆனால் ஒரு நாள் வரும்போது நீங்க சொல்லுவீங்க, நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் என்னை நடத்தினார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென் ஆமென். இந்த ஒரே வார்த்தையில ஆண்டவர் பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டாரு. முதல்ல நீங்க காட்ட வேண்டியது அவர் உங்களை நடத்துற பாதைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல? இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறதை காண வைப்பார். அது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அநேக உள்ளத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பி முன் செல்லுங்கள், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற பாதைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உமக்காக நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், உமக்காக சில பாதையில் நடத்துகிறீர். உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் என்னை நான் என் வாழ்க்கையை முற்றிலும் தருகிறேன் என்று சொல்றவங்க அப்படியே விட்டு கொடுத்து ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே உங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. பல கேள்வி கேட்டுட்டு வந்த சில உள்ளங்கள் உண்டு. ஆமா, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த பாதை? கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆமா, நீ மற்றவர்களை போல அல்ல. உன்னை கர்த்தர் நேசிக்கிற
நேசம் கொஞ்சம் வித்தியாசம், உன் மேல வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் அதிகம். கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. உன் குடும்பத்தில் மற்றவர்கள் மேல் இல்லாத சில தெய்வீக திட்டத்தை கர்த்தர் உன் மேல நியமித்து வைத்திருக்கிறார். மற்றவர்கள் வாழ்க்கையில வெளிப்படாத ஒரு மகிமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். அதற்காகவே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதற்காகவே இந்த பாதையில நடத்துகிறார். தேவன் நடத்துகிற பாதை நன்மைக்கென்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவ பலன், தேவ பலன். ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒண்ணே கேட்க போறேன். ஆண்டவரே, உங்களுக்குன்னு வாழ என்னால என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆனா சில பாதையில என்னால நிக்க பலன் இல்லை. ஆண்டவரே, எனக்கு நிற்கும்படியான பலன் தாங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து கேட்கிற உள்ளங்கள் மட்டும் உங்க 2 கரத்தை நல்லா உயர்த்தி வைத்து நான் உங்களுக்கு கை ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒண்ணே கேளுங்க. ஆண்டவர் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கலாம் கேட்காதீங்க. அவர் ஒன்று செய்வார், அதுல தான் மகிமை. அது பார்க்கணும்னா நாம நிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன நிற்க பலன் தாங்கப்பா, எனக்கு நிற்க பலன் தாங்கப்பா. இந்த பாதையில நிற்க எனக்கு பலன் தருவீராக. இந்த பாதையில என்ன நிற்க எனக்கு பலன் தருவீராக. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க. உங்க வாய்களை திறந்து இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. நிற்கிற பலனை தருவீராக. இந்த பாதையில நிற்கிற பலனை தாங்க ஆண்டவரே. கேள்வி கேட்காம நிக்கணும் ஆண்டவரே, சந்தேகப்படாம நிக்கணும் ஆண்டவரே. நீர் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு என்பதை அறிந்து, இது மகிமையான பாதை என்பதை அறிந்து, என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. சத்தம் உயர்த்தி அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள் இயேசு என்னை கைவிட. பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர், டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.